ரைட். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடு. தமிழ்நாட்டில் வந்து அந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் எதாம்மா? பக்கத்தில் பாண்டிச்சேரி. ஏன்? பிரெஞ்சுக்காரன் அங்கே இவன் தலையிட முடியாது, உள்ளே போக முடியாது. அதனால தான் பாரதியார் கூட அங்கே போய் ஒழிஞ்சிக்குவார். பாரதிதாசன் தான் அடைக்கலம் கொடுப்பார். அப்புறம் இவன் ரிலீஸ் பண்ணான்னு அங்கேருந்து வந்துடுவாங்க. எங்கள் ஆளுங்களாம் போராட்டம் மாதிரி நடத்துவானுங்க. ஏதாவது டிஸ்க்குன்னா ஓடி ஒழிஞ்சிக்குவானுங்க. இல்லைனா காலில் விழுந்துருவான். இவனுங்களை நீங்களாம் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க, ஜெயிலில் இருப்பீங்க. பாதுகாப்பான புகலிடமான அமையிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கை குறித்த அறிமுகம் பற்றியும் லண்டனிலிருந்து இந்தியா ஹவுஸ் என்ற இடத்தில் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. அறிமுக பயிற்சியா எப்படி பண்ணுறதுன்னு லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா ஹவுஸ் லண்டனில், அதே மாதிரி பாரிஸ் யாரோட இது? பாரிஸ் எந்த நாடு? ஃப்ரான்ஸ் தலைநகர் தானே. அங்கே என்ன இருக்குது ஸ்பெஷலு? ஈஃபில் டவர். வெரி குட். வேறு என்ன இருக்குது ஃப்ரான்ஸோட தொடர்பு? சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான புரட்சி அங்கே தான் நடந்துச்சு. எங்கே? ஃப்ரெஞ்சு புரட்சி இருக்குல்ல, தனி மனித சுதந்திரம், அதுக்கான அடித்தளமே அங்கே தான். சரி, அவர்கள் முக்கியமானவர்கள் எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர் ஆவார். இவங்க தான் வந்து யார்? தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள். யார் யார்? எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன். அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே இங்கே சென்னைக்கு பக்கம் தானே. பாண்டிச்சேரியிலேருந்து இங்கேருந்தா இப்போ கடற்கரை பாண்டிச்சேரினா கடலூர் வந்து இங்கே வந்தீங்கன்னா சென்னை. அதான் ஈசிஆர் ரோடு இருக்குல்ல, அப்படியே நல்லாயிருக்கும் அந்த ரோடு, சூப்பராக. இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லாம் கடலாக இருக்கும். சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வரலாம். சவுக்கு தோப்பு அது இதுன்னு. புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம், இதை பற்றிலாம் முன்னாடியே பார்த்துருப்போம். செய்தித்தாள் உருவானது இவங்களுக்கு முன்னாடி. இந்த செய்தித்தாளுக்கெல்லாம் முன்னாடி எதுன்னு பார்த்தோம்? இந்து, சுதேசமித்திரன். வெரி குட். சுதேசமித்திரன் எந்த மொழியில் வந்துச்சு? கேள்வி. சுதேசமித்திரன் எந்த மொழியில் வந்துச்சு? தமிழில். இந்து ஆங்கிலத்தில். இப்போ தான் இங்கிலீஷில் வந்துச்சு, தமிழில் வந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே தான் இருக்கும். இந்து பத்திரிக்கை தமிழில். இந்து திசை, தமிழ் இந்து திசைன்னு மாற்றிருக்காங்க. தமிழ் இந்துன்னு வந்துச்சு, மாற்றிருக்காங்க. சரி, இந்த பத்திரிகையில் எங்கேருந்து வருது? பாண்டிச்சேரியிலேருந்து வருது. இந்த புரட்சிகர தேசியவாத தலைவர்கள் யார் யார்? எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன். இவங்க எங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க? பாண்டிச்சேரியிலேருந்து. அங்கேருந்து புரட்சிகர பத்திரிகைகள் எழுதி என்ன பண்ணுறாங்க? சென்னைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அரவிந்த கோஷ் யார்? இவர் பாண்டிச்சேரியோடு தொடர்புடையவர். யார்? அங்கே போய் சாமியார் ஆயிடுவார். அவரோட சமாதி அங்கே தான் இருக்குது. இவரோட சிஷ்யை தான் வெளிநாட்டுக்காரம்மா உருவாக்கணும் தானே. அது இப்போ லேட்டஸ்ட்டாக வருமே, ஆரோவில் கேள்விப்பட்டீங்களா? வெளிநாட்டுக்காரங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க, நான் தமிழ் அப்படின்னு திக்கி பேசுவாங்களா? வெளிநாட்டுக்காரங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து தங்கிட்டானுங்க. ஆரோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. தியான கூடங்கள்லாம் எல்லாம் இருக்குது. தியான கூடம் அமைப்பெல்லாம் ஆரோவில். அவ்வளோதான். கொலை அதை கொண்டு விடுவாங்க. கொன்னது யார்? ஆமாம், இவர் வந்துட்டு பெரிய இது மாதிரி சொல்லுவானுங்க. தப்பு. அவர் பேர் இருக்கா? நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் போச்சு வந்துட்டானுங்க. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பு உருவாக்கினார்கள். கேட்பாங்க, பாரத மாதா சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1904. அதை உருவாக்கியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. அவ்வளோதான். ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே அமைப்பின் நோக்கமாகும். செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதர். அதுதான் கிடையாது. நாட்டுப்பற்று அப்படி கிடையாது. உங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா சனாதனத்தை மீறுறானுங்க அப்படின்னு.
மறைக்கிறானுங்க, பொய் இது. யார் சனாதனத்தை மீறா? பிரிட்டிஷ்காரன் அதெல்லாம் உடைக்கிறான், சனாதனத்தெல்லாம் உடைக்கிறான். குற்றாலத்தில் பிராமணர்கள் தவிர யாரும் குளிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. குளிக்கலான்னு சட்டம் போட்டது இவனுங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய செஞ்சுருக்காரு. யார் இருந்தாலும் ஆஸ்துரை. அப்போ அவங்க கோபம் வருது. அப்புறம் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியை அவன் வரான், இந்த ஆளும் மனைவியும் வராங்க. பார்த்துட்டு அதை வண்டியில் தூக்கி போட்டு போகிறாங்க. அப்போ வண்டி ஓட்டி சொல்கிறான், ஐயோ இது வந்துட்டு அகரக்காரங்க இந்த பக்கம் போகக்கூடாதுன்றான். யாரா என்னடா சொல்கிறான், நான் தான்டா அதிகாரிங்க விட்றா அப்படின்றான். மறிக்கிறாங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடுறான். மீறிட்டான். ரெண்டாவது இந்த மாதிரி நிறையா சனாதன மீறலில் ஈடுபட்டதுனால தான் அவரை கொண்டாங்க. மற்றபடி நாட்டுப்பற்றுக்காக அதெல்லாம் கிடையாது, பொய். உண்மையான வரலாறு அதுதான். சரியா? வாஞ்சிநாதன். அது அந்த வாஞ்சிநாதன் தூண்டி விட்டது யார்? பாரத மாதா சங்கம். இவங்களுடைய கொள்கை என்னது? தேசியம் தேசியம் தேசியம்னா தான் அவள் தான் தேசியம் அவங்களுக்கு. அதான் உண்மையான வரலாறு. இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார். பாருங்க, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, தூண்டி விட்டுருக்காங்க. இந்த அமைப்பால் யார்? பாரத மாதா சங்கம். 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WDE, பெரிய பேராக இருக்கும், நமக்கு வேண்டாம், ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டார். அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு கொண்டார். இதேமாரி இளைஞர்கள் தான் யார்? கோட்ஸே கீச்செல்லாம். ஆனால் சின்ன பசங்க உனக்கு தூண்டி விட்டு பேசாமல் உட்காந்துக்குவானுங்க. ரைட். அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கம் இந்த முன்னாடியே பேசியிருப்போம். தன்னாட்சி இயக்கம் எந்த வருஷம் கொண்டு வராங்க? 1916. அன்னி பெசன்ட் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அயர்லாந்து. எதுக்காக இந்தியாவுக்கு வராங்க? எதுக்காக? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தியோசபிக்கல் சொசைட்டி. என்னது? கடவுளர் சங்கம். அதுக்கு பேர் என்னது? தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டியை உருவாக்குனது யார்? மேலம் பிளவாட்ஸ்கி. இன்னொரு ஆள் பேர் என்னது? ஆல்காட்டா? கடவுளர் சங்கம், தியோசபிக்கல் சொசைட்டி, கடவுளை ஏற்போர் சங்கம். ரைட். அந்த அமைப்பில் சேர்ந்து தான் இங்கே வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? கடவுளை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த மக்களுக்கு முதல்ல என்ன பண்ணலாம்? சுதந்திரம் வாங்கி தருவோம். அவங்களே ஆட்சி செய்கிறதுக்கான பவர் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை உருவாக்குவாங்க. யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் ஆமாப்பா எப்போ உருவாக்குறாங்க இந்த தன்னாட்சி அமைப்பை? அதேமாரி தியோசபிக்கல் சொசைட்டி இந்தியாவில் எங்கே இருக்கும்? சென்னையில் மயிலாப்பூர், அங்கே தான் உருவாக்குவாங்க. எல்லாமே கேள்வி மயிலாப்பூரில். அடுத்தது என்ன காலகட்டத்தில் வராங்க? 1915, 16 தான் இந்த அமைப்பு உருவாக்குறாங்க. ஏன்னாக்கா அந்த இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் என்னது? சுதேசி இயக்கம். அந்த போராட்டத்தில் இறங்கின எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிடுறாங்க. காங்கிரஸ் இருக்குதா இல்லையானே தெரில. காங்கிரஸ் டார்மெண்ட்டாக இருக்குது, செத்து போன மாதிரி இருக்குது. அந்த டைமில் தான் இந்த அமைப்பு உருவாக்குறாங்க இந்த அம்மா. அப்புறம் தான் புத்துயிர் பெறுது மீண்டும் காங்கிரஸ். அப்புறம் தான் 17 என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் சேர்த்து வைப்பாங்க. இந்த அம்மா தான் முயற்சி, இந்த அம்மா தான் பெரும் முயற்சி. அப்புறம் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம். லக்னோவா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்? அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்கள், அதெல்லாம் நடக்கும். இருந்த போதிலும் அங்கே அதான் சொல்கிறாங்க, தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதி சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் என நம்பினர். மிதவாதிகள் அவங்களாம் உள்ளதுக்கி போட்டாங்க, தீவிரவாதிகளும் புரட்சிகரத்தையும். மிதவாதிகள் சில சீர்திருத்தம் செய்யலாம் நம்பினர். ஏன்? இந்த காலகட்டம் என்னது? முதல் உலக போர் 1916 பார்த்தோமா? 14லேருந்து 16 நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சிடுமா? 19 வரைக்கும் நடக்கும், 18 தான் முடியும் காலகட்டம். அப்போ நம்புகிறாங்க நம்ம இந்த எப்படி போர் முடிஞ்சோடனே இந்தியர்கள்லாம் போரில் கலந்துக்கிறாங்க. போர் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க? நமக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் அந்த ஹோம் ரூல் இயக்கத்தை நம்ம உருவாக்குது. இருந்த போரில் மிண்டோ மார்லி சட்டம் எந்த வருஷம்?
1909 1909. சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை. அது பழைய கதை. 1909. 1999 என்னது? மாண்டேகு சேம்ஸ் போர் சீர்திருத்த சட்டம். மனம் சோர்வு அடைந்தனர். இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுற்ற, அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. அவங்களாம் தூக்கி உள்ளே போட்டாச்சு. இருந்தபொழுது என்ன பண்ணுறாங்க, ஏதாவது நமக்கு நல்லது செய்வானுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஒன்றுமே பண்ணாது. முஸ்லீமுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிடும் 1909. அதனால் மிதவாதிகள் அவங்களும் சோர்வு அடைஞ்சு போய் காங்கிரஸ் டார்மெண்ட்டில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இவ்வாறு தேசிய இயக்கம் தலைவுற்றிருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி தமிழ்நாடு பிரம்மஞான சபை தலைவரும் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட். இப்போ நீங்கள் இப்போ சொன்னது பதில் இருக்குல்ல, அது எல்லாமே எங்கே இருக்குது? நான் கேட்ட கேள்வி எல்லாமே. அயர்லாந்தின் தன்னாட்சி அந்த அமைப்பு எங்கே உருவாக்குனாங்க? அயர்லாந்தில், இங்கிலாந்துக்கு எதிராக கொண்டு வந்த அமைப்பு. அதே மாதிரி இந்தியாவிலையும் கொண்டுட்டு வராங்க. அமைப்புகளை அடிவற்றி, அதை பின்பற்றின்னு அர்த்தம். அடிவற்றினா தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். யார்? அன்னி பெசன்ட். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அகில இந்தியாவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். அப்போ எல்லாரும் சோர்ந்து போய் கிடக்கிறானுங்களா? தீவிரவாதிகள், அப்புறம் ஆயுத ஏந்திய போர் புரிஞ்சவரெலாம் ஜெயிலில் கிடக்கிறான். மிதவாதி ஏதோ நல்லது நடக்குன்னு பார்க்குறான், மிண்டோ மாதிரில ஒன்றுமே கிடைக்கல, சோர்ந்து போய் கிடக்கிறான். அப்போ தான் 16 இந்த அம்மா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அது பெண்ணு, அதுவும் வெள்ளத்தோலை கண்டா நம்மளால் விடவே மாட்டான். பயங்கர மரியாதை, கடவுள் மாதிரி பார்ப்பான். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருந்தானுங்க. முட்டாப்பேலுக்கு தானே. அப்போ ஒரு பெண்ணு, அது வெளிநாட்டுக்காரன் இன்னும் பயங்கரம். வெளிநாட்டு பெண்மணி இந்தியர்களுக்காக வந்து போராடுறானோ எல்லாத்துக்கும் புத்துயிர் வருது. அடாடாடா, புது தலைவர் வந்தால் தானே வருவான் எல்லோரும். அப்போ தான் திரும்ப எந்திரிச்சு வரானுங்க. அப்பா, வெளிநாட்டு பெண்மணியே நமக்காக வந்து போராடுதுரா அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவானுங்க இங்கிலீஷ்காரனுங்க. பெரிய போராட்டம் வெடிக்கும். ஐயோ வேண்டான்னு ரிலீஸ் பண்ணிடுவானுங்க 16லேயே. அப்புறம் தான் 1917 இந்த அம்மாவே இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. நமக்காக ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. இச்செயல் திட்டத்தில் ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணையாக நின்றனர். யாருக்கு? அன்னி பெசன்ட்டுக்கு துணையாக. இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவுக்கான விசுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது. தன்னாட்சியும் அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லைன்றாங்க. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் நடத்தின பத்திரிகைகள் நியூ இந்தியா, காமன்வெல் கேட்பாங்க என்னும் 2 செய்திகளை தொடங்கினார். என்னது? தன்னாட்சி இயக்கத்துக்காக அன்னி பெசன்ட் அம்மையார் உருவாக்கிய, எழுதிய, நடத்திய பத்திரிகைகள் எதுன்னு கேட்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறினார். நோட் பண்ணிக்கங்க. நம்மவா எப்படி இருக்கும்? எல்லா வசதியும் இருக்குது. அங்கே போகாத, இங்கே போகாத அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லா வசதியும் இருக்குது. இப்போ ஒரு சில வீட்டில் அப்படி தான் மருமகள்கள் பாவம் இருப்பாங்க. இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, தனியாக போயிடுறாங்க. எல்லா வசதியும் இருக்கும். மாமியார் காலைல 5 மணிக்கு எந்திரி போய் கூப்பிட்டு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இதெல்லாம் வருதில்ல, என்ன அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒன்றுமே இல்லை, கூரை கோட்டையில் இருந்தாலும் அவங்க ஜாலியாக இருந்தாங்கன்னா அது கதை வேறு. அதை தான் சொல்கிறாங்க. சரியா? அதை தான் நம்ம வேறு மாதிரி சொல்லுது. ஏன்னா நம்ம ஊர் பழக்கம் அதுக்கு தெரியாது, அதனால் அதை சொல்லுது. அதிநவீன வசதியுடன் ரயில் வண்டியில் அடிமையாக இருக்கிறத விட மாட்டு வண்டியே சிறந்தது. ஜாலியாக போகலாமா? பொறுமையாக போவோம், ஜாலியாக. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதான் சொல்கிறாங்க. அதனால் என்னது, அந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை. அடுத்தது 1910 பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். பத்திரிகை நடத்தினா என்ன பண்ணணும்? நீங்கள் டெபாசிட் கட்டணும் அப்படின்றாங்க. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, அவங்க எழுதின நூல்கள். இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களை, சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். கேட்பாங்க, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற புத்தகம், இந்தியா ஒரு தேசம் அப்படின்ற புத்தகம். 2 புத்தகம். அதை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, தனித்தனி கொஸ்டின். அடுத்தது அவ்வளோதான். பிராமணர் அல்லாதோர் சங்கம். எல்லா இடத்துலையும் பிராமணர் தான் இருப்பாங்க. பத்திரிகை நடத்துறது, அரசு வேலையில் எல்லாத்துலேயும் பிராமணர்கள்.
நீங்களாம் போனால் கூட தள்ளி நின்றா அபிஷ்டு தள்ளி போடான்ருவான். பெண்கள் போகவே முடியாது. அப்போ தான் கொஞ்சம் சூடு சொரணம் வருது. யாருக்கு? பிராமணன் அல்லாதவர். எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது. அவன் கூலி வேலை செய்கிறவன் அவன்லாம் ஓகே. ஜமீன்தார், வியாபாரிகள், இவன் தான் பணம் இருக்குது, இவன்கிட்ட தான் யாகம் நடத்தி அது வாங்கிட்டு பணம்லாம் வாங்கிட்டு போகிறான். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ்க்கு தள்ளி நின்றான்றான். அவன் தான் காசு போடுறான். அவனுக்கு யாகம் நடத்தி அது நடத்தி காசு வாங்கிட்டு போய் சாப்பாடே அங்கே தான், போஜனமே அங்கே தான் நடக்குது. ஆனால் அவனை அங்கே போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தள்ளி நின்றான்றான். அரசு வேலையில் நீங்களாம் வரக்கூடாதுன்றான். அப்போ தான் இவங்களுக்கு சொரணம் வருது. யார்? இந்த வியாபாரிகள்லாம் இருக்கால, வக்கீல் ஜமீன்தார் வீட்டு பசங்களுக்கெல்லாம் என்னடா அது அப்படின்ட்டு. அப்போ அவங்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதானது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம். காங்கிரஸுக்கு சவால். ஏன்னா காங்கிரஸ்லலாம் பிராமணர்கள். சரியா? தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் தான் பின்னாடி வந்து என்ன ஆகுது, எலெக்ஷன் நடக்கும்போது 1920-21 எலெக்ஷன் நடக்குதுல்ல, 1919 சட்டத்தின் அடிப்படையில். அப்போதைக்கு எலெக்ஷனில் நின்று நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மக்களுக்கு நம்மளே செய்யலாம், இவனுங்கள்ட்ட போய் கஞ்சணுமா. அதெல்லாம் மாகாணத்தில் தான் என்னாச்சு, இரட்டை ஆட்சி வந்துருச்சு, நமக்கும் ஒரு சில மினிஸ்ட்ரி போஸ்ட்லாம் கிடைக்கணும், எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பாங்க. அப்போ தான் இந்த சங்கத்துக்கு என்ன பேர் வருது, நீதி கட்சி அப்படின்னு வருது. ஏன் சார் நீதிக்கு? இது கட்சி கிடையாது, இது அமைப்பு. பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் உருவாக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, 15லே உருவாக்கியிருப்பாங்க, 15-16 உருவாக்கி பிராமணர் அல்லாதவங்களும் அதில் மெம்பர் ஆகிறாங்க. ஆகிட்டு ஒரு பத்திரிக்கை எழுதுகிறாங்க அவங்க மக்களுக்கு, படித்த குரூப்புகளை பாருங்கள் இந்தந்த அநீதியெலாம் நடக்குது, பிராமணர் மட்டும் எல்லாத்தையும் அடக்கிறான் அப்படின்னு எழுதுகிறாங்க, பத்திரிக்கை வெளியிடுறாங்க. அந்த பத்திரிக்கைக்கு பேர் என்னது, நீதி அப்படின்னு வைக்கிறான். இங்கிலீஷில் என்னது, ஜஸ்டிஸ். இங்கிலீஷ்லேயும் ஒரு பத்திரிக்கை எழுதுகிறான், தமிழ்லேயும் ஒரு பத்திரிக்கை எழுதுகிறான். இங்கிலீஷில் எழுதுகிற பத்திரிக்கை பேர் என்னது, ஜஸ்டிஸ், தமிழில் நீதி. அதனால் அந்த பேர் அப்படியே என்ன ஆயிடுச்சு, நீதி கட்சியாக மாறிடுச்சு. நீதி கட்சி அப்புறம் யார் டேக் ஓவர் பண்ணுவாங்க, பெரியார். தீக்காலாம் கிடையாது, பெரியார். அப்புறம் பெரியார் என்ன பண்ணும், காங்கிரஸில் தான் இருப்பார் பெரியார் இந்த நீதி கட்சி வரும்பொழுதெல்லாம். அப்புறம் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வந்து நீதி கட்சியில் சேருவார். அப்புறம் பேரை மாற்றுவார், சுயமரியாதை இயக்கம்னு மாற்றுவார். அப்படி வச்சுருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் திராவிடர் கழகம் மாற்றிட்டார், பரவாயில்ல. சுயமரியாதை இயக்கம்னு வச்சா நான் உலகம் ஃபுல்லாக பொருந்தும் அது. அப்புறம் திராவிடர் கழகம்னு மாற்றுறாரு, அதான் தீகா. சரியா? ரைட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டாடி இருப்பாங்க. திராவிடர் கழகத்துலேருந்து தான் அது திராவிடர் கழகம், அது ஒரு இயக்கம். அதுலேருந்து அண்ணா நினைக்கிறாரு, கத்திக்கிட்டே இருந்தால் இவனுங்களாம் செய்ய மாட்டானுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்சியை பிடிப்போம். நீதி கட்சி நினச்ச மாதிரி ஆட்சியை பிடிச்சி நம்ம மக்களுக்கு செய்யலாம் எல்லாம் அப்படின்னு தொண்டர்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தி கட்சி எங்கே தான் துவங்கினாங்க, சேலத்தில் முதல்ல. அதனால தான் எல்லா கூத்தாடி பையிலும் அரசியலில் குதிக்கும் பொழுது கட்சி எங்கே தான் தொடங்குவானுங்க வந்து, வேறு ஒன்றும் கிடையாது. தெரியல விடுங்க. அவனுங்களாம் வந்துட்டு மறைமுக சங்கி மங்கிங்க, அவனுங்களாம் அது ஓப்பனாக தெரியும் சங்கி மங்கின்னு. இவனுங்க பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வரவனுங்க. 71லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே கதை தான். சினிமா கூத்தாடிங்க வரானுங்கள, அவனுக்கு கதையெல்லாம் இதே தான், சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வருவானுங்க. சரி, மறைமுக சங்கி மங்கிங்க. ஆமாம், இங்கே வந்துடுவானுங்க, வந்து துவங்குவானுங்க. எதுக்கு? ஓட்டை பிரிக்கிறதுக்கு. ஜெயிக்கவும் மாட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. அப்படி தான் ஒரு ஏன் அந்தளவுக்கு கேளுங்க. ஏன்னா அவன் கொள்கை இருக்காது, ஒன்றும் இருக்காது, மண்டையில் களிமாசம் அவனா எழுதி கொடுப்பான், அதை வந்து உட்காந்து நின்றுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வாச்சிட்டு இருப்பானுங்க. அப்படி தான் எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிக்க போகிறான்னு வந்தார். அது சொல்கிறேன் கேளுங்க. சிஸ்டம் சரியில்லைன்னு போகல அவர், அப்பா இதில் விழுதோம்னா அவ்வளோதான், நம்மளை காலி பண்ணி எஸ்கேப் போயிட்டார். ஆமாம், கிடையாது, அவர் வரலன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வலுக்கட்டாயமாக நீ வரலன்னா ரைடு விட்டுருன்னு பயந்துட்டு ஓடுறாரு உள்ள. ஆசையெல்லாம் கிடையாது, ரைடு. ஆசை விட்டு யாரை விட்டது? அந்த 71 வந்த புரட்சி தலைவரே அவருக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை, கூட இருந்த கட்சியில் அங்கேருந்து கற்றுக்கிட்டானுங்களே அவனுங்க காப்பாற்றி விட்டது அதெல்லாம். நெடுஞ்செழியன் அவங்களாம் இருந்ததுனால. ஆமாம்,
அவர் அப்படி தான் பெருமரியாக தான் பேசினார். உங்களோட கொள்கை என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு உடான்னு சுட்டார். எங்கள் தலைவர் யார், சூப்பர் ஸ்டார், அவரை உங்கள் கொள்கை என்னங்க, உங்கள் கட்சியோட கொள்கை என்னங்க. அவர் கொள்கையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு உள்ளே ஓடிட்டார். அதோட பரவாயில்ல, இன்னொருத்தர் இல்லை இல்லை அது 2வது மீட்டிங்கில், முதல் மீட்டிங்கில் கொள்கையா அப்படின்னா என்னன்ட்டு போயிட்டார். ஏங்க நான் அவரோட தீவிர ரசிகங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் வந்தார் உலகநாயகன் வந்தார். உலகநாயகன் கேளுங்க, இதேமாரி கேட்டாங்க உங்களோட கொள்கை என்னங்க அப்படின்ட்டு. அவர் எப்பயுமே புரிகிற மாதிரி பேசுவார், புரியாத மாதிரி பேசுவார். அது எங்கள் தனம், அது அப்படி தான் இருக்கும். என்ன தெரியுமா சொன்னார், நான் கொள்கையை அவர் சொல்கிறாரு, இப்போதைக்கு நான் என் கொள்கையை சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க நான் முடிச்சிட்றேன், அவசரப்படாதீங்க, இப்போதைக்கு நான் கொள்கையை சொல்ல மாட்டேன், சொன்னால் எல்லோரும் காப்பி அடிச்சிடுவாங்க, அதனால் ஜெயிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னாரு. புரியுதா எப்படி வரானுங்கன்னு. இவர் என்ன கொள்கைன்னு நான் இன்னும் வாசிக்கலை, பார்ப்போம். கார் ரேஸா? என்ன கார் ரேஸு? என்ன கார் ரேஸு ஏங்க? அதெல்லாம் ஒரு அரசாங்கமாக எடுத்தது இல்லை. நம்ம நீதி கட்சியோட வரலாறு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த திராவிடம் வச்சுருக்கிறவங்களாம் கிடையாது, இதில் வரமாட்டாங்க. அவங்க சும்மா அவங்களுக்கான என்னது சொத்தை காப்பாற்றிட்டு தான் வந்த திராவிடம். கடைசியாக அண்ணா ஆரம்பித்ததோடு முடிஞ்சு போச்சு. திராவிட இயக்கம்னா அதோட கட்டு. அதனால தான் அவங்க செயல்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் யோசிச்சு நீங்கள் கேட்காதுக்கு முன்னாடி செய்வாங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் செஞ்சு வச்சதில் எப்படா கொள்ளையடிக்கலான்னு பார்ப்பான். தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக மொட்டையாக தான் பேசுவானுங்க, அப்படியே அப்படி கிளியராக இருக்காது. தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணி திரட்டி கொண்டாங்க. ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்புலாம் கிடையாது, கருத்தை பரப்பணும். அதான் இந்த மாதிரி அமுக்க போடுறோம், சனாதனத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறானுங்க, நம்மளை எல்லாத்தையும் அமுக்குறான் அப்படின்னு பேசுகிறாங்க. 1912 சென்னை திராவிடர் கழகம் 1912 உருவாக்கம் பெற்றது. அதன் செயலாளராக சி நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பங்காற்றினார். பிராமணர் அல்லாதோர். அப்புறம் 1916 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாதர் மாணவர்களுக்கு திராவிட கழக தங்கும் விடுதியை நிறுவினார். யாருக்கு? சென்னையில் தான் ஸ்கூல் காலேஜெல்லாம் இருக்கும். அங்கே போனீங்கன்னாக்கா பெரும்பாலும் இங்கிலீஷ்காரனை விட்டா இவன் தான் இருப்பானுங்க. பிராமணர்களுக்கு தனியாக எல்லோரும் அவங்க பிராமணனா அவங்க வீட்டில் சேர்த்திக்குவான். இவன் போனாக்கா எங்கேயும் சேர்த்த மாட்டானுங்க. பிராமணருக்கு ஏதாவது விடுதி கூட இருந்திருக்கலாம். இவனுக்கு படிக்க போகிறதுக்கு வசதி இல்லை, அப்போ உருவாக்குறார் விடுதி. சரியா? ஆமாம், அது உருவாக்குற 16. அப்போ தான் என்ன, அவன் கிராமத்துலேருந்து தங்கி படிப்பானுங்க, அறிவு வளர்த்துக்குவாங்க. அதனால தான் இவனுக்கு வந்தானுங்கன்னா விடுதி இதெல்லாமே, லைப்ரரி இதெல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க. இதுக்கு தான் பாருங்கள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும், எல்லாத்துக்கும் விடுதி இருக்கும். அப்போ தான் கிராமத்துலேருந்து படித்தா. இப்போ எல்லா ஊருக்கும் காலேஜ் இதெல்லாம் வந்ததுனால அங்கங்கே படிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி. அதேமாதிரி 1916 ஜூன் மாதத்தில் அது போலாச்சா. அடுத்தது 1916 நவம்பர் 20 பி தியாகராயர், அதான் டி நகர்னு இருக்குல்ல, இவர் பேர் வரக்கூடாதுன்னு டி நகர்னு மாற்றிட்டான். அதுக்கு பேர் தியாகராயர் நகர். அதுக்கு பேர் டி நகராக மாற்றிட்டான், பேர் வரக்கூடாதுன்னு. டி நகர் தான் இருக்குது, தியாகராயர் நகர்னு இருக்காது. எப்போ வச்சாங்கன்னு போய் பாருங்கள். ஆனால் டி நகரம் தான் சொல்லுவாங்க அதை. டாக்டர் டிஎம் நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், சி நடேசனார் சென்னை திராவிடர் கழகம் அப்படின்னு உருவாக்குறார். சரியா? அது அப்படியே டெவலப் ஆகி என்ன ஆகுது, அதே 1916 நவம்பர் 20 4 வருஷம் கழிச்சு தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர்,
சி நடேசனார், இவங்க 3 பேர் சேர்ந்து விக்டோரியா பொதுவாரங்களை கூடி நிறைய கூட்டம், நிறைய பேர் இருக்காங்க, இவங்க தலைமையில் நடக்குது. அந்த அமைப்பை என்னவா மாற்றுறாங்க? தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு மாற்றுறாங்க. தென்னிந்தியானா விந்திய மலைக்கு இந்த பக்கம் எல்லாருமே அளக்குவாங்க அந்த மாதிரி. ரைட். நீதி கட்சி அமைச்சர் இது இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் என்ன பண்ணுறாங்க? ஐயர் கேட்பாங்க இந்த வருஷம் நீதி ஜஸ்டிஸ்னு பத்திரிக்கை வெளியிடுறாங்க. படித்தவங்களுக்கு மத்தியில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சி அமைச்சரவை 1920 நடத்தப்பட்ட தேர்தல் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்து சமய அறநிலையத்துறை, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் இடஒதுக்கீடு இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். இந்த ஒரு 5-6 வருஷத்தில் 20லேருந்து 30க்குள்ளே செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுதான் இன்னமும் தொடருது. நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. ஏன் 20ல் புறக்கணித்தாங்க? ஒத்துழையாமை இயக்கம் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இருந்தாலும் எலெக்ஷன் நடக்குது, கலந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள் நீதி கட்சி ஜெயிக்குது. அப்போ அவங்க தான் பெரும்பான்மை. அமைச்சரவையில் பங்கு பெறுறாங்க, நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. நீதி கட்சியின் சுப்புராயலு முதலாவது முதலமைச்சரானார். கவர்னர் கீழே டம்மி டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட் மட்டும் அதில் பொறுப்பில் இருப்பாங்க. மெயின் பொறுப்பெல்லாம் யார் வச்சுருப்பாங்க? இங்கிலீஷ்காரன். இரட்டையாட்சி முறை இல்லையா? அப்புறம் அடுத்தது 2 ஆண்டுக்கு ஒரு முறை எலெக்ஷன் போல் இருக்கு. அப்போ 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். பனங்கல் பார்க்குன்னு இருக்கா? பனகல் அரசர் முக்கியமான புரட்சியாளர் இவர். ஆமாம், பனகல் அரசர் சுப்புராயலு பனகல் அரசர். அரசின் அடக்குமுறை நடவடிக்கை ரவுலட் சட்டம் நமக்கு தெரியும். 1919 இன்னும் நிறைய விஷயத்தை விட்டானுங்களே, அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அப்படியே எடுக்கிற மாதிரி பக்கத்தை காலி பண்ணிட்டானுங்க. சரி பார்ப்போம். இது அதோட இருக்குது. சரி, ரவுலட் சட்டம் 1919 நடைமுறைக்கு வருது. ரவுலட் சட்டம் என்ன பண்ணது? போராட்டத்தை தடுக்கணும், ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது, யாரை வேணாலும் எப்போ வேணாலும் கைது செய்யலாம். அப்போ நாடு முழுவதும் தலைவர்லாம் கைது செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க? அங்கே 2 பேரை, சத்யபாலா கிச்சிலு பஞ்சாபில் 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. அங்கே என்னது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. அது மாதிரி இங்கே 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது 19 அந்த ரவுலட் சட்டம். இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் பெயர் சர் சிட்னி ரவுலட். எனவே இச்சட்டம் ரவுலட் சட்டம் எனப்பட்டது. எந்த வருஷம்? 1919. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இப்படி ஒரு சட்டம் தான் இப்போ உள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்டில் இருக்குது. சிஆர்பிசி, அப்புறம் என்னது புதுசாக சட்டம் ஒரு 3 சட்டத்தை மாற்றினானுங்கள்ல, அதில் இது இந்த எவிடன்ஸ் அங்கே யார் வேணாலும் அவங்களை நினச்சி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுடலாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைந்தனர். அதனால தான் வக்கீல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூஸ் பாருங்கள், அடுத்த மாதம் வரைக்குமே போயிட்டுருக்கோம். இன்னும் கோர்ட்லாம் செயல்படல, போராட்டம் தான். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவம் சத்தியாகிரத்தை இதெல்லாம் பழைய கதை, நம்ம பேசியாச்சு, விட்டுருங்க. ரவுலட் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடக்குது. 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். நோட் பண்ணிக்கங்க, ரவுலட் சத்தியாகிரகத்துக்காக மெரினா கடற்கரையில் பேசுகிறார். 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும். எது கருப்பு சட்டம்? ரவுலட் சட்டம். கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்கள் நடத்தப்பட்டன. எது? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில். எப்பயுமே தமிழ்நாடு தான் முன்னோடி. தமிழ்நாட்டின் பல பகுதிகள் நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பகுதியிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. மெரினா கடற்கரை போய் ஒன்று சேர்றாங்க. கடைசி அங்கே பெரிய போராட்டம் எது? மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டன. அங்கே போய் உண்ணாவிரதம் பிரார்த்தனைகள் மேற்கொண்டாங்களாமா. சரி, ரைட். சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது.
கேட்பாங்க, எந்த போராட்டத்துக்காக சென்னை சத்தியாகிரக சபை உருவாக்கப்பட்டது கேட்பாங்க. எதுக்காக ரவுலட் சட்டத்தை எதிர்த்து. இது வரைக்கும் என்ன இல்லை, ஒத்துழையாமை இயக்கம் இன்னும் நடைமுறைக்கு வரல. அதுக்கு முன்னாடியே சென்னையில் நடக்குது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி. யாரோட தலைவர் சத்தியமூர்த்தி? காங்கிரஸ் தலைவர். யாரோட குரு? காமராஜர். காந்தி குருவா? அஞ்சோ. தமிழனுங்களை என்றைக்குமே வடக்கன்ஸ் வந்து தலைவரை ஏற்றுக்க மாட்டானுங்க. ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். இவங்களாம் உயர் நிறுத்தியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு எதிரான தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி கல்யாணசுந்தரம், திருவி கல்யாணசுந்தரனார், பிபி வாடியா, வாவு சிதம்பரனார் ஆகியோர் உரையாற்றினர். வாவு சிதம்பரனார் வெளியில் வந்துட்டாரா? வெளியில் விட்டானுங்க. வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் ரொம்ப அதுக்கப்புறம் செயல்பாடு கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது, தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதை இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சம். எதுக்கு? சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சென்னையில் 1919 மெரினா பீச்சில் நடந்த இந்த போராட்டம். ஓகேவா? ரைட், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கிலாபத் இயக்கமா? கிலாபத் இயக்கம்னா என்ன? ஏதோ அது போயிட்டே இருக்குது, முடிச்சிடலாம். நீ கிலாபத் இயக்கம்னா என்ன? கலீஃபா. வெரி குட். கலீஃபாவை பதவியில் உட்கார வைக்கணும். அதுதான் அதை பற்றி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறானுங்க? ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதுக்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டில் இருந்தும் விடுவிக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசு பொருளும் வெகுமதி வழங்கப்பட்டன. அந்த கிலாபத் இயக்கத்தின் டைட்டில் போட்டுட்டு இவனுங்க யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறானுங்க பாருங்க. ஆமாம், ஜெனரல் டயரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. முதல் உலக போருக்கு பின்னர் துருக்கிய கலீஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன எழுதியிருக்கானுங்களோ? அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. ஆமாவா? கலீஃபா பதவியை மீட்பதற்கு கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. யார் இந்தியாவில் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினது? அலி சகோதரர்கள். சவுகத் அலி, லியாக்கத் அலியா? பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கியிருந்த முஸ்லீம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுகத் அலி தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. பாருங்கள், அது கூட தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 அங்கே தான் வந்து என்னது கிலாபத் இயக்கம் தொடங்குது. மெட்ராஸ், அது மெட்ராஸை தான் அப்படி போடுறானுங்க. மாறலை தமிழ்நாடு இல்லை. இவனுங்க அப்படி எழுதியிருக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், 67க்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் தான், சென்னையோ தமிழ்நாடோ கிடையாது. சரியா? மெட்ராஸ் மாகாணம், அந்த சென்னைக்கு பேர் மெட்ராஸ் தான். இந்த பெரிய லேண்டுக்கு பேர் மெட்ராஸ் மாகாணம். 67க்கு முன்னாடி வரைக்கும். சாரி, தமிழ்நாடு வந்து 56க்கு பின்னாடி மாற்றிடுவாங்க. தமிழ்நாடுன்ற மெட்ராஸு. ஓகே, அது வரைக்குமே 67 வரைக்குமே அதுதான். மெட்ராஸ் வந்துட்டு 96 வரைக்கும் மெட்ராஸ் நகரம் இருக்குல்ல, 96 வரைக்குமே மெட்ராஸ் நகரம் தான். அப்புறம் தான் சென்னை நகரம்னு மாநகரம்னு மாற்றுவாங்க. ஓகேவா? மெட்ராஸ் மாகாணங்கிறது தமிழ்நாடா 68 69 மாறும். அவர் வந்தவுடனே 67 தீர்மானம் போட்டு அனுப்பிடுவார். அது வந்து நடைமுறைப்படுது 68ன்னு நினைக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. ரைட். இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. அப்போ நோட் பண்ணிக்கிங்க, கிலாபத் இயக்கமும் எங்கே தொடங்குது? தமிழ்நாட்டில் தான் தொடங்குது. ரைட். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். யாராவது இந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாமா? பாக்ஸ் ஏதாவது விட்டுருக்கா? எதுவும் இல்லை. ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தவர். பாருங்கள், இவரை பற்றி சொல்லலை. ஜார்ஜ் செங்கனூரில், இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். இவரை பற்றி சொல்லவே இல்லை. தன்னாட்சி இயக்கத்தை மக்கள்கிட்ட பரப்புறது தொடங்கினது அவர் தான். ஆமாம்,
ஆனால் பாலகங்காதர் மகாராஷ்டிரா திறந்த அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்மளால் பேசலை. பாருங்கள் நம்ம வரலாறு எப்படி புறக்கணிக்கப்படுதுன்னு. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையில் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பூ துறை அப்படிம்பாங்களாமா. ஏன்னு தெரில ரோசாப்பூ துறைன்னு. ரோசாப்பூ மாதிரி கலராக இருப்பாரா இல்லை ரோசாப்பூ எதுவும் பாக்கெட்டில் வச்சுருக்காரான்னு தெரில. ரைட். கேட்பாங்க ரோசாப்பூ துறைன்னு யார் அழைக்கப்பட்டார்னு கேட்பாங்க. யார்? ஜோசப். ரைட். அதேமாரி மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அது ஒரே தான், ஜார்ஜ் ஜோசப். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் எப்போ கொண்டு வராங்க? ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடியே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய விஷயமே இல்லை. 19 ஆரம்பித்து. ஆமாம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அப்புறம் என்னது அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 காங்கிரஸ் கொண்டுட்டு வராங்க. தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ஆனால் நீங்கள் போய் வட இந்தியாவில் போய் கேட்டிங்கன்னா, வட இந்தியன் போனீங்கன்னா நீங்கள் சுதந்திரத்துக்காக என்ன போராடினீங்கன்னு கேட்பான். 2001 கேட்டானுங்க நீங்கள். அப்போ எனக்கு வரலாறு தெரியாது இந்த அளவுக்கு. நம்ம வரலாறு அங்கே சொல்கிறதே கிடையாது. அப்படியே சொன்னாலும் தப்பு தப்பாக சொல்கிறது. சரிங்களா? அங்கே போய் இப்போ எலெக்ஷன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்துக்கள்லாம் அழிக்கணும்னு சொல்கிறானுங்க அப்படின்ட்டு. இந்துக்கள் அழிக்கணும்னு தான் சொன்னார். இருந்தாலும் சனாதனம் ஒழிக்கப்படணும். சனாதனம்னு அவனுக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்கான். எல்லாரும் சமமாக மாறணுங்கிறது தான் சனாதனத்தை ஒழிக்கணும். அப்படி பொய்யா பிரச்சாரம் பண்ணுறானு. இவ்வளோ மீடியா இருக்கும்பொழுது இவ்வளோ பொய்யா சொல்கிறான்னா புத்தகத்தெல்லாம் எப்படி எழுதி வச்சுருப்பான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். என்னைய கேட்டானுங்க, எனக்கு சுருக்குன்னு ஆகி போச்சு. இப்போயும் கேட்பான், ஹிந்தி தெரியலன்னா அது இந்தியன் அப்படிமா. இப்போயும் கேட்டு பாருங்க. ஆனால் இந்த 22 லாங்குவேஜில் ஹிந்தி வந்துட்டு இந்திய மொழியே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதோட இந்தியாவோட யாரா அதை விட்டுருங்க. இந்திய மொழி கிடையாதுன்னு நான் சொல்ல வரது புரியுங்க. அது இந்தியாவில் யாராவது தாய்மொழியா? ஹிந்தி யாரோட தாய்மொழியும் கிடையாது. அப்போ என்ன பண்ண வரீங்க? எல்லாத்தையும் முட்டாளாக்குற வேலை. அவனுக்கு முட்டாளாக இருக்கிறானுங்க. தாய்மொழியில் படிச்சுன்னா புரிஞ்சு படிப்பீங்க யாராக இருந்தாலும். வேறு மொழியில் படித்தா மனப்பாடம் பண்ணிவிட்டு முட்டாளாகவே இருக்க வேண்டியதுதான். ரைட். அது முட்டாளாகிறதுக்கான வேலை தான். அந்த வேலையை தான் இந்தோனேஷியாவில் பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் பண்ண வேலை தான் அதெல்லாம். அவனுக்கு கீழே தான் வச்சுருந்தானுங்களா. அது ஏகப்பட்ட தீவு கூட்டம். ஒவ்வொரு தீவுலேயும் ஒவ்வொரு இன மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறானுங்க, அஃபீஷியல் லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வந்து இங்கிலீஷ்காரன் அதை திரிச்சு விட்டானுங்க. வீட்டிலலாம் அவன் தாய்மொழி பேசுவான். படிக்கிறது பேசுகிறதெல்லாம் என்னது ஆங்கிலம் கூட இல்லை, புதுசாக உருவாகின மொழி. அதனால தான் இந்தோனேஷியா என்ன அடிமையாக கிடக்குது அவன்கிட்ட. அதேமாரி தான் இந்தியாவில் கொண்டு வரான். எதுக்கு? நீங்களாம் முட்டாளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சொல்லுங்கள். ஆமாம், ஜெர்மன் ரஷ்யா மட்டும் இல்லை, யூரோப்பியன்ஸ் எல்லாருமே அறிவாளிங்க. தாய்மொழியில் தான் படிப்பான். மிஞ்சி போனால் இங்கிலீஷ் எல்லா ஒரு நாட்டுக்கு போனால் மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையும் இருக்குல்ல. அதனால் ஒரு 2 மணி நேரம் வாரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்குவான், அவ்வளோதான். பட் பேசிக் நாலேஜ் எல்லாமே இதில் இருக்கும், தாய்மொழியில். அப்படி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே மட்டும் என்ன பண்ணுறான், பேசிக் நாலேஜே எதில் கொடுக்குறான், இங்கிலீஷில் கொடுக்குறான். இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிக்கிறீங்களா, அப்போ எப்படி இருக்கும்? புரியாமல் மனப்பாடம் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். புரியாமல் மனப்பாடம் பண்ணி, அதுவும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான்டா அறிவாளின்ற மாதிரி கொண்டு வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறவன் எல்லாத்தையும் அந்த தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் சிந்தனை திறனில் பாதியில் படிக்காமல் விட்டுட்டு ஓடிடுறான். எல்லா வேலையும் நடக்குதுங்க. இதெல்லாம் எதுக்கு? நீங்களாம் அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் 2 பேரும் பயங்கரமான ஃப்ரெண்டுங்க. பட் கொள்கை அடிப்படையில் 2 பேரும் பயங்கரமான எலியும் பூனையும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நாங்கள் மாதிரி தான். உங்கள் கொள்கை வேறு, என் கொள்கை வேறு. ஃப்ரெண்டாக இருக்கோம்ல, அந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஆமாம், பக்கா எதிரிங்க இவர். அப்படியே இவங்க எல்லா கொள்கையும் எதிர்க்கிறவர் தான் யார்? ஈவே ராமசாமி. பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார். பட்டப்பெயர். பெண்கள் மாநாட்டில் தான் அவருக்கு பட்டப்பெயர் பெரியார்னு வைப்பாங்க. தலைமையேற்று நடத்தினர். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகுப் வசன், நோட் பண்ணிக்கங்க, என்பவருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். கேட்பாங்க, மெட்ராஸ் மாகாணத்தில் சுதேசிய ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர் கேட்பாங்க. ஈவே ராமசாமியும் ராஜாஜியும். அடுத்தது முஸ்லீம் லீக்கு. இங்கே இருக்காங்கல்ல,
சென்னை கிளையை நிறுவியவர் யாகுப் ஹாசன். நோட் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது இந்துக்களும் இஸ்லாமியரையும் இணைந்து நெருக்கமாக செயல்படணும். எப்பயுமே நம்மக்கிட்ட சண்டையே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் தான் சண்டை. அதனால தான் சீக்கிய மதம் மாதிரி ஒன்று இங்கே உருவாகலை. தமிழ்நாட்டில் எப்பயுமே முஸ்லீம் இந்துக்களுக்குள்ளே பயங்கர ஒற்றுமையாக இருப்பாங்க. இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க, அவங்க வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு அங்கே கொடுப்பாங்க. சூப்பர் மாமு அப்படி தான் பேசிக்குவாங்க. அத்தா மாமு இப்படிலாம் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க மாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் கெடுத்து இப்போ தான் வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். வரிகொடா இயக்கம் எப்போ கொண்டு வந்தது? வரிகொடா இயக்கம் 1930. யாருமே ரிவிஷனே பண்ணுறதில்ல போல் இருக்கு. வரிகொடா இயக்கம் தான் என்னது? சட்ட மறுப்பு இயக்கம். தீர்மானம் 22லே போட்டுருவாங்க, பட்டு நடைமுறைக்கு வந்தது 1930. இதெல்லாம் கேள்வியாக வந்திருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். டிஎன்பிசியில் வரிகொடா இயக்கம் அல்லது சட்ட மறுப்பு இயக்கம் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி உப்பு சத்தியாகிரகம் 3 ஒன்று தான். சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஒரு பாட்டு தான் இவங்கெல்லாம். முதல் தீர்மானம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 1922. சரியா? நடைமுறைக்கு வந்தது தான் இந்த 1930. திரும்ப 29ல் 2வது தீர்மானம், 30ல் நடைமுறைக்கு வருது. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்திலே பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க, தமிழ்நாட்டுக்காரனுங்க. இப்போ அதுதான் நடக்கணும், தமிழ்நாட்டில் நடக்க போகுது. சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. எதில்? ஒத்துழையாமை இயக்கத்தில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம் தீர்மானம் 22ல் போகிறான். ஆனால் தமிழ்நாட்டில் முன்னாடியே மதுரையில் என்ன பண்ணிட்டான்? வரியெல்லாம் கொடுக்க மாட்டோம் போடான்ட்டான். இப்போ தமிழ்நாட்டிலே முதல்ல தொடங்கிடுச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம தான் தமிழ்நாடு. அவற்றில் பல நல்ல விஷயங்களுக்கு அவற்றில் பல தேசிய தலைவர்கள் வழிநடத்தப்பட்டது. தலைவர்களால் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களே. அரசாங்கமே வச்சு நடத்தியிருப்பான். அதனால் 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கம் 21 தான் எண்டில். ஆமாம். ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவே ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஈவே ராமசாமி. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டது. முன்னாடியே பார்த்துருப்போம். வேல்ஸ் இளவரசர் கேட்பாங்க. வேல்ஸ் இளவரசர் எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வு. 22 காவலர்கள் கொல்லப்பட்டதால் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டது. 21 எண்டிலேயே சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு தீர்மானம். அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் வரிகொடா இயக்கம் நடந்திருக்கு, முன்னோடி. ரைட். அடுத்தது சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே போட்டி. சுயராஜ்ய கட்சி எப்போ உருவாக்கப்படுது? ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிட்டு இவர் போனவுடனே சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க 23ல். அப்போ தமிழ்நாட்டில் அவங்க போட்டி போடுறாங்க. காங்கிரஸ், கிலாபத், சுயராஜ்ய கட்சி போட்டி போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே யார் இருக்கா? நீதி கட்சி. இதுக்கு முன்னாடிலாம் யாரும் போட்டி போடல, காங்கிரஸ் போட்டி போடல. அதனால் நீதி கட்சி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ மக்கள் இயக்கமாக எது இருக்குது? காங்கிரஸ். மக்கள் இயக்கமாக காங்கிரஸ். நீதி கட்சி ஒன்லி பத்திரிகை எழுதி அவங்களுக்குள்ள தான் சர்க்கிள் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவது, நீதி கட்சி என்ன செஞ்சுன்னு மக்கள்கிட்ட போய் இன்னும் சேரலை. போராட்டம் பண்ணுற காங்கிரஸ் தான் மக்கள்கிட்ட போய் செஞ்சுருக்கு. எல்லா நிலக்கிழார், ஜமீன்தார் எல்லாமே காங்கிரஸில் தான் இருப்பான். அவன் என்ன சொல்கிறானோ அதான் மக்கள் கேட்பாங்க. அப்போ போட்டி நிலவுது. இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸை மாற்றத்தை விரும்பாதோர் விரும்புவோர் என பிரிந்து இந்த பல கதை. இதெல்லாம் மாற்றத்தை விரும்புவோர் தான் நம்ம காங்கிரஸ், கிலாபத், சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற எலெக்ஷனில் புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்புவோர் தேர்தலில் போட்டியிட சட்டமன்றத்தில் செல்ல விரும்பினர். ராஜாஜியுடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்துக்கு செல்வதை எதிர்த்தனர். எதிர்க்கிறாங்கங்க. ஏன்னா காந்தி என்ன சொல்கிறாரோ அதான் கேட்கணும் அப்படின்ட்டு. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும்
கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டதற்கு இட்டு சென்றது. அதாவது சுயராஜ்ய கட்சி பார்த்தோம்ல, சிஆர் தாஸ்ன்னு சொன்னாலும் அவர் தான் சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு. காங்கிரஸ் கிலாபத் சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் அதேமாரி இது பழைய கதாங்க. தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர். கேட்பாங்க, சிஆர் தாஸு, மோதிலால் நேரு தெரியும் நமக்கு, அகில இந்திய சுயராஜ்ய கட்சிக்கு தலைவர். தமிழ்நாட்டில் யார்? சீனிவாசனார், சத்தியமூர்த்தி. சுப்பராயன் அமைச்சரவை. அடுத்தது 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். சுயராஜ்ய கட்சி தான் அதிக இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஏன்னா காங்கிரஸில் 26. இருந்த போதிலும் காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. சரி, நான் தான் ஜெயிச்சிருக்கேன் அதிக இடத்துல, ஆனால் ஆட்சியெலாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. சரி, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு திரும்ப யார் கேட்குறாங்க? நீதி கட்சி ஆதரவு கேட்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பி. சுப்ராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் சரி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. திரும்பவும் 1930 நீதி கட்சி வருது. இங்கே பாருங்கள், சுப்பராயன் நீதி கட்சியை சேர்ந்தவர் இல்லை, அவர் சுயேட்சி. அவர் சீஃப் மினிஸ்டராக உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறதே கேட்டுருப்பாங்க. திரும்ப மீண்டும் 1930 சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய நீதி கட்சி எளிதாக வெற்றி பெறுது. அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. 20லேருந்து 26 வரைக்கும் ஒரு கட்டம், 6 வருஷம். யார் ஆட்சி செய்கிறா? நீதி கட்சி நிறைய வேலையை செஞ்சுட்டாங்க. அப்புறம் 30லேருந்து 37 வரைக்கும். ஆனால் 37 நடந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா? பெருவான இடத்துல காங்கிரஸ் கலந்துக்குவாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த 7 அந்த 6 13 வருஷத்தில் எல்லாம் நிறைய பேஸ் போட்டு போயிட்டாங்க மெட்ராஸ் மாகாணத்தில். எதெல்லாம் நான் நீதி கட்சி கேட்குறேன். நிறைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணது, மதிய உணவு போட்டது, சரியா? அப்புறம் பெண்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இவங்க தான் கொடுத்தாங்க. முதல்ல நீதி கட்சி தான் கொடுத்தாங்க பெண்களுக்கு. நியூசிலாந்தே லேட்டராக தான், இதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்கன்றாங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அரசு பணிகளுக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறது, அதில் இடஒதுக்கு அடிப்படையில் வைக்கிறது. இதெல்லாம் அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. இடஒதுக்கீடு ஓகே. இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ரைட். சைமன் குழுவை புறக்கணித்தல். சைமன் குழு எப்போ வருவாங்க? 28. சரியா? 28 தான் இந்தியாவில் சுற்றுப்பயணம் இருப்பாங்க. 27 அனௌன்ஸ்மெண்ட்டு, 28 தான் இந்தியாவுக்கு வருவாங்க. அங்கேருந்து வரணும், என்ன பண்ணும்? கப்பலெல்லாம் வரணும். 6 மாதம் ஆயிரும், 3 மாதம் 6 மாதம் ஆயிரும். ஆமாம். இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் சட்டப்பூர்வ ஆணையம். இந்திய இதோட பேக்ரவுண்ட்லாம் சொல்லிட்டேன். ஆமாம், அமைக்கப்பட்டது. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே இந்த குழு யாரும் இந்தியர்கள் எதிர்க்கிறாங்க. ஓகேவா? இது அது மாதிரி தமிழ்நாட்டில் யார் எதிர்த்தாங்க? இப்போ அதெல்லாம் பழைய கதை. சென்னையில் எஸ். சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. பிப்ரவரி 1929 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தது. 28 வட இந்தியாலாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். சென்னைக்கு எப்போ வரான்? கடைசியில் 29 வராரு. பிப்ரவரி 18 எதிர்ப்பு போராட்டம், கருப்பு கொடி காட்டப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் எப்போ வந்துருச்சு? 1920 வந்துருச்சு. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான சட்ட மறுப்பு இயக்கம். 1927 இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு என அறிவித்தது. 27 அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தோம்? முழுமையான சுதந்திரம் வேணும்னு சொல்லி எந்த மாநாட்டில் அறிவித்தாங்கன்னு பார்த்தோம்? 1929 லாகூர் மாநாட்டில். அது தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இங்கே வந்து அறிவிப்பு பாருங்கள். இந்தியாவுக்கு பூர்ண சுவராஜ்யம் தான் வேணும்னு தீர்மானம் எங்கே போடுறாங்க? அதையும் தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை தான் என்ன பண்ணுறாங்க? அதான் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுக்கான தீர்மானம் முதல்ல நிறைவேற்றினதுங்க 1929.
இலக்கென தீர்மானம் நிறைவேற்றப்படும். 2 வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இலக்கு அப்படிங்கிற அறிவித்தது 27 சென்னையில். ஓகேவா? பூர்ண சுதந்திரமே வேணும் அப்படின்னு தீர்மானம் போட்டதுங்க 29 லாகூர் மாநாடு. நோட் பண்ணிக்க. லாகூரில் என்ன வேறு என்னென்ன சிறப்பு? சட்ட மறுப்பு இயக்கம் செய்யலான்னு சொன்னது. அப்புறம் முதல் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கான தீர்மானம். ஞாபகம் இருக்கா? படிக்கிறது இல்லை, சும்மா வீடியோ காதில் கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய நோட் பண்ணிக்கங்க. 1930 ஜனவரி தானே முதல் சுதந்திர நாள் கொண்டாடப்பட்டது. தீர்மானம் லாகூரில் 1929 எடுக்கிறாங்க. அதே ஏரியாவில் ராவி நதி கரையில். ராவிங்கிறது எதோட நதி? சிந்து நதியோ துணையாறு, ட்ரிபியூட்டரி. அந்த நதிக்கரையில் தான் என்ன பண்ணுறாரு இவர்? ராவி நதிக்கரையில் என்ன நாகரிகம் இருக்குது? என்ன நகரம் இருக்குது? சிந்து சமவெளி நாகரத்துன்ற எந்த நகரம்? எந்த நகரம் பார்த்து சொல்லுங்கள். கொஸ்டின் இதெல்லாம். அங்கே தான் இவருக்கு தேசிய கொடி ஏற்றுறாரு. மூவண்ண கொடி இருக்குல்ல, அதை கேட்பாங்க. முதல் சுதந்திர தினத்தன்று ஜவஹர்லால் நேரு எங்கே கொடியேற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. லாகூரா? ராவி நதிக்கரையில். லோகேஷ் லாகூர்ன்ட்டார். ராவி நதிக்கரையில். சுதந்திரம் அடைஞ்ச உடனே தான் முதல் சுதந்திர கொடி எங்கே ஏற்றுனாங்க? அவர் டெல்லி செங்கோட்டையில். இன்றைக்கி வரைக்கும் சுதந்திர தினம் தனிங்க செங்கோட்டையில் தான் யார் கொடி ஏற்றுவா? ஜனாதிபதியா பிரைம் மினிஸ்டரா? பிரைம் மினிஸ்டர். ஜனாதிபதி அன்னைக்கு கொடி ஏற்றுவார்? குடியரசு தினம் தன்னைக்கு. எங்கே கொடி ஏற்றுவார்? ராஜ்பாத். பாத்துனா பாதை, ராஜ்பாத். ஏமா சொல்ல மாட்டியா? இந்தியா கேட்டு கிடையாது. இந்தியா கேட்டுக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கும் நடுவில் ஒரு இடம், அதான் ராஜ்பாத். அதுக்கு இப்போ ஒரு பேரை மாற்றிட்டானுங்க, கரண்ட் அஃபேரு. ஆமாம், கடமை பாதையாமா. கடமை பாதையாமா. அவங்க பாஷையில் அர்த்தம் இது. அவங்க பாஷையெல்லாம் நமக்கு நாமங்களாம் வச்சுக்க மாட்டான். கடமை என்னன்னு அர்த்தம்? அவன் குல கடமையை செய்யணும், அதுக்கு தான் அது கடமை பாதை. எல்லாம் அங்கங்கே போயிடுவானுங்க. ராமராஜ்யம்பா, கடமைம்மா. ஆமாம், சரி. இதெல்லாம் கேள்வி. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம், இது எதுக்காக நடத்தப்பட்டது? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எந்த போராட்டத்துக்காக? சுதேசி இயக்கமா, ஒத்துழையாமை இயக்கமா, சட்ட மறுப்பு இயக்கமா, வெள்ளையினே வெளியேற இயக்கமா? சரி, ரைட். இனிமேலாம் குழு கொடுக்குறேன். குழு கேளுங்க, அதையாவது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். ஆமாம், சட்ட மறுப்பு இயக்கம். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்தது? எங்கேருந்து எங்கே போனார்? திருச்சியில் வேதாரண்யத்துக்கு போனார். வெரி குட் கார்த்தி. திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு போனார். அவர் கூட போனதில் யார் முக்கியமான ஆள்? காமராசு ஜாலில். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கையை வைஸ்ராய் ஏற்றுக்கல. யார் வைஸ்ராய் அப்போ? மவுண்ட் பேட்டனா? இர்வின். வட்டமேஜை மாநாடு நடக்கிறப்ப இங்கேருந்து ஒரு இர்வின், அதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம்லாம். அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி வகுத்து சென்றார். தாங்களாக முன்வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சேர்றாங்க. அதில் தேர்ந்தெடுக்கிறாராமா. அவர் மாதிரி அவர் 78 பேரை தேர்ந்தெடுத்தாரா? கொஞ்சம் பேர், நூற்றுக்கணக்கான பேர் தான். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை, அப்போ வேதாரண்யம் தஞ்சாவூர் மாவட்டம், இப்போ எதில் இருக்குன்னு தெரில, நாகப்பட்டினமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சென்றடைந்தது. இவ்வணிவகுப்பிற்கென்றே கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் எனும் சிறப்பு பாடலை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்தார். நோட் பண்ணிக்கங்க. எந்த போராட்டத்துக்காக ராமக்கல் கவிஞர் இந்த பாடல் எழுதினாருன்னு கேட்பாங்க. இந்த கவிதையை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ரைட்.
காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதையெல்லாம் எங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். எல்லாரும் போய் அள்ளலை, ஏன்னா எல்லாரையும் போலீஸ் பிடிக்க முடியாதுல்ல. அதனால் போலீஸ்காரனுக்கு இவங்களே, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. 12 பேர் மட்டும் போய் எடுத்துருக்குறாங்க. கேட்பாங்க எத்தனை பேர் போய் எடுத்தாங்க அப்படின்னு. உப்பு சட்டத்தை மீறியதாக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம் ஆகியோர் வேதாரண்ய உப்பு சத்தியாரில் பங்கேற்று ஏனைய முக்கிய தலைவர். காமராஜர் பேர் இல்லையா? அவர் பேரை காணும், ஏன்னா சூத்திரம் இல்லையா அவர், அதனால் பேர் போட மாட்டாங்க. கொடுக்கலையா? அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் தான் போட்டுருவாங்க. தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ். தமிழக மாவட்டத்தில் மெட்ராஸ் மாவட்டங்களில் அப்படின்னு வைங்க. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். யார் இவங்க 2 பேரும். ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிகோலியது. இவங்க முகாம் அமைத்திருந்தனா அங்கே தங்கி இருந்திருக்காங்க, ஒன்றும் கிடையாது. வரப்போகிற தலைவர்கள் தொண்டர்கள்லாம் தங்கி இருந்துக்கிறதுக்காக அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டானுங்க. அதனால் கடையடைப்பு. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. ட்ரிபிளிகேணின்னு சொல்கிறான்ல, இந்த திருவல்லிக்கேணி, ஸ்ரீவல்லிக்கேணி வடமொழியில், தமிழில் திருவல்லிக்கேணி, இங்கிலீஷில் ட்ரிபிள் கேன். ஆமாம். 3 மணி நேரம் நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரத்துலேயும் செஞ்சுருக்காங்க, அது வேறு பாயிண்ட். இது சென்னையோடு முடிஞ்சு போச்சு. ரைட்டு. மாகாணம் முழுவதிலும், மெட்ராஸ் மாகாணம், நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் செய்தனர். இது தனி பாயிண்ட்டு. எதுக்காக? உப்பு சத்தியாகிறதுக்காக. பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த இதில் தான் ரொம்ப பெண்கள் அதிகமாக கலந்துக்குவாங்க இருக்கிற போராட்டத்திலே. உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. நோட் பண்ணிக்கோங்க. உப்பு சட்டத்தை யார் எடுக்கக்கூடாது? அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் யாரும் எடுக்கக்கூடாது, வரி கட்டி தான் எடுக்கணும். அதை மீறி எடுத்த முதல் பெண்மணி, அதுக்காக கப்பம் கட்டியவர் யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி. வியாபாரம்னு சேர்த்திடாதீங்க, அது அப்படியே ருக்மணி லக்ஷ்மிபதி. இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித் ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். ஆரியா, அவருக்கு பேர் ஆரியாவாமா. பாஷ்யம் புனித பாஷ்யம், அவர் பேர் பாஷ்யம், பட்ட பேர் ஆரியா. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடி ஏற்றினாரா? அது என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயில்டாக தெரில, அதனால் விட்டுறலாம், வந்துருங்க. இதில் எந்த போராட்டத்துக்கு நடக்குது? சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக. டி பிரகாசம், கே நாகேஸ்வரர் கைது செய்யப்படுறாங்க. திருவல்லிக்கேணி இல்லைன்னா அது அது வேணாம், அதை விட்டுருங்க. ராமேஸ்வரத்துலேயும் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது மாகாணம் முழுவதும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. பெண்கள் பெருமளவில் நடந்திருக்கு. எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் சரியா? உப்பு சட்டத்தை மீறியதுக்காக ஃபைன் கட்டின முதல் பெண்மணி ருக்மதி லட்சுமிபதி. அவ்வளோதான். அப்புறம் ஆரியா என அறியப்பட்ட பாஷ்யம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினாராமா, தேசிய கொடி ஏற்றிருக்கார். 32 அதே ஜனவரி 26 திருப்பூர் குமரனின் வீரமரணம். ஆயிரத்தி 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். எந்த போராட்டத்துக்காக? சட்ட மறுப்பு போராட்டம். அதே தான். இதுக்காக அந்த தேசிய கொடி, மூவண்ண கொடி, ராட்டை இருந்த மூவண்ண கொடி ஏந்திட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தர் தான் யார்? குமரன். திருப்பூர்லனால அது திருப்பூர் குமரன். ஓகே எஸ்ஆர் குமாரசாமி. ஆமாம், அவர் பேர் இயற்பெயர் ஓகே எஸ்ஆர் குமாரசாமி. ரைட்.
அவரை போட்டு அடிக்கிறாங்க, பூட்ஸ் காலை வச்சு மிதிக்கிறாங்க. அப்போல்லாம் பூட்ஸ் காலெலாம் கீழே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இருந்திருக்கு, லாடம் கட்டியிருப்பாங்க, ஆம்னிஷன் பூட் அப்படிம்பாங்க. அப்படி நடந்து போனால் டக்கு டக்கு டக்குன்னு லாடம் இருக்குல்ல, குதிரை எப்படி ஓடனா எப்படி இருக்குது அது மாதிரி கட்டியிருப்பாங்க. நானே போட்டிருந்துருக்கேன் என்சிசியில் இருக்கும் பொழுது. அந்த லாடம் கட்டின பூட்ஸ் வச்சு உதச்சிருக்கானுங்க வயிற்றுலேயே மிதின்னு. அவர் தேசிய கொடி நான் கீழே விட மாட்டேன்னு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே இறந்துடுறாரு, விழுந்து இறந்தார். உயர்த்தி பிடித்தவாறே ஒரு, அதனால தான் அவர் ஃபேமஸ் திருப்பூர் குமரன். ஃபைவ் ரோட்ஸில் இருக்கா அவருக்கு, சரி, அதனால் இவருக்கு பேர் கொடி காத்த குமரன். இவரை பற்றிலாம் வடக்கன்ஸுக்கு தெரியாது, ஆனால் பகத்சிங்கை பற்றி நமக்கு தெரியும். அடுத்தது முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் இப்போயே பேசிடலாம். முந்தானத்தை லண்டன் பார்லிமெண்ட்டில் ஒரு இஷ்யூ நடந்தது தெரியுமா? தமிழர்களை பற்றி பேசியிருக்காங்க அங்கே லண்டன் பார்லிமெண்ட்டில். யாருக்குமே தெரியாது தானே? அந்த நாட்டுக்காரர் பேசியிருக்கிறார், எம்பி. எலெக்ஷன் இப்போ தானே முடிஞ்சுது. அவர் எங்கேருந்து போனார்னா பென்னிக்குவிக்கு தெரியல, அவர் பிறந்த ஊர்லேருந்து எம்பி ஆகி போயிருக்கார். அப்போ முதல் நாள் உரையில் அவர் பேசுகிறார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? பென்னிக்கு பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன். பென்னிக்கு பற்றி அவனுங்களுக்கு யாருக்கும் தெரில, அவங்க நாட்டுக்கு. அவரை போய் பாருங்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் அவரை வருஷம் சாமியை கும்பிட்றாங்க, அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு பேரை இத்தனைக்கும் அவர் யார்? கிறிஸ்தவர். அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இவர் பேரை வைக்கிறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பென்னிக்கு இருந்த தொகுதியிலேருந்து நான் எம்பியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டுக்கிறார். அவங்க என்ன சொல்ல வராங்க? அப்போ தமிழர்கள் நீ மதம் மொழி இனெல்லாம் கடந்து நீ நல்லது செஞ்சுன்னா உன்னை விட மாட்டாங்க. அந்த மாதிரி சிறப்பு பெற்றவர் தான் யார்? பென்னிக்கு. ஏன் பென்னிக்கு என்ன பண்ணார்? முல்லை பெரியார் அணைக்கு சும்மா என்ஜினியர் கிடையாது, என்ஜினியர் அவர் தான், என்ஜினியர் தான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பிளான் போட்டு இவர் தான் என்ஜினியராக போடுறாங்க. கட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த மாதிரி மழை பெய்ந்து இப்போ பெய்தில் மேற்கு தொடர்ச்சி பயங்கரமான மழை அடிச்சுட்டு போயிருக்கு. அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறான், போடான்ட்டான். இந்த பாடியில் விடக்கூடாதுன்னு போயிட்டு அவங்க நாட்டில் அவரோட எஸ்டேட்லாம் விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு? அதை கட்டி கொடுத்துருக்காரு. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இதான் மேற்கு தொடர்ச்சி மலை, இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. மழை பெஞ்சு இப்படி தண்ணி ஓடிடுறாங்க, கேரளா பக்கம் ஓடி கடலில் கலந்துடும் டேமுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பக்கம் நல்லா எப்பயும் மழை பெய்யும் தெரியும், ஆனால் அது வேஸ்ட்டு. கேரளாவில் சமவெளி கொஞ்சம் தான் இருக்குது, தமிழ்நாடுல சமவெளி இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த பக்கம் வறட்சி, லீவேட் சைடு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? ஒரு செவரு கட்டிடுறாரு. கட்டிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுறாரு? அப்படியே எடுத்துகிட்டு இங்கே கொண்டுட்டு வந்து இந்த ஏரியாவுக்கெல்லாம் பாய்ச்சுறாரு. அதான் தேனி கம்பெல்லாம் எப்போ போனீங்கன்னாலும் செழிப்பாக இருக்கும். இதான் வைகை அணைக்கு தண்ணிக்கு கொடுக்கக்கூடியது. இல்லைனா அவங்க எல்லாருமே இன்னமும் சேலம் அளவு கூட செழிப்பாக இருக்காது. அதெல்லாம் தூத்துக்குடி ராமநாதபுரமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னும் செழிப்போடு இருக்காங்கன்னா அவர் தான் காரணம். அதனால தான் அவருக்கு அங்கே சிலை வச்சுருப்பாங்க. போகிறப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் சிலை இருக்கும் அந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா. பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லையா? ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்ததில்ல. சரி பாருங்கள். நீதி கட்சி படுகொலை அடைந்தது எப்போ? 1937. ஏன்னா அதுதான் மக்களோட இயக்கமாக யார் இருக்கா? இவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு மக்களுக்கும் தெரியாது. தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டி காட்டியது. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். முதலமைச்சர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கேட்பாங்க, சென்னையில் மெட்ராஸ் மாகாணத்தில் அமைச்சரவை அமைச்ச முதல் ஆள் யார்? காங்கிரஸ்காரர். யார்? ராஜாஜி. மெட்ராஸ் மாகாணத்தில் முதல்ல முதலமைச்சராக வந்தவர் யார்? நீதி கட்சி 1920. யார்? எடுத்து பாருங்கள், இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். நீதிபதி அவர் முதல் நீதிபதி உயர் நீதிமன்றம். பாருங்க. யாருங்கம்மா? டி முத்துசாமியா? இல்லை, அவர் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். முதலமைச்சர் நான் கேட்குறேன்.
சுப்புராயலு. ரெண்டாவது யார்? பனகலரசர். அப்புறம் அவங்கள சேராத ஒருத்தர். அப்புறம் ஒருத்தர் ரைட் வை, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. சுப்ராயலு மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செஞ்சார். அவங்க சொல்லுவாங்களா தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்தது கருணாநிதி நீக்கினார் அப்படிம்பானுங்க. சேலத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. சேலம்னு ஒன்று 2 மாவட்டத்தில் தான் இருந்திருக்கு, வேறு எல்லா இடத்துலையும் இல்லை. அது எப்போ சார் நீக்கினார்னா 72 73 72ன்னு நினைக்கிறேன். அவர் சிஎம் ஆனவுடனே நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அந்த அம்மா என்ன பண்ணுது இப்போ மாதிரியே தான் அப்பயும். இப்போ காங்கிரஸ் செய்கிற வேலையை இப்போ வந்துட்டு பிஜேபி செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி என்ன பண்ணுது, எந்தெந்த மாநிலங்களாக மது விலக்கு அறிவிக்கிறீங்களோ உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய வரி இழப்பை நாங்கள் ஈடுகட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்கீம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த ஆள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காங்கிரஸ்காரெலாம் வயிறு எரியுது, தக்கா புக்கான்னு குதிக்கிறான். எல்லா மாநிலத்துக்கு காரணம் பணம் இல்லை இப்போ மாதிரியே. இப்போ ஜிஎஸ்டின்ற பேரில் நமக்கு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா இழப்பம்மா? சேல்ஸ் டேக்ஸ் போட்டிருந்தாக்கா 20,000 கோடி ரூபா வருஷத்துக்கு இழப்பு. ஜிஎஸ்டி போட்டு அந்த பணத்தில் அவன் உருகிட்டு இருக்கான். அந்த கொடுத்தது போகவே அவ்வளோ இழப்புங்க நமக்கு. ஜிஎஸ்டியில் பாதி, இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டி இப்போ 20 போட்டால் ஜிஎஸ்டி 10, சென்ட்ரல் போட யூனியன் ஜிஎஸ்டி 10. அது கொடுக்க போகவே எவ்வளோ லாஸ் நமக்கு? வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபா லாஸ். 20,000 கோடி ரூபா லாஸு. அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 1 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அப்போ எத்தனை லட்சம் கோடி? இதே மாதிரி தான் அப்பயும். அப்போ நிறைய சேட்டை பண்ணுறாங்க. அப்போ இவர் கேட்குறார், எங்கள் மாநிலத்தில் என்ன இருக்குது? நீங்கள் சிஎம்மாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எங்கள் மாநிலத்தில் அது ஆல்ரெடி மது விலக்கில் இருக்குது, அதனால் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் நிதி கொடுங்க, இந்த திட்டம்லாம் செயல்படுத்துகிறேன்னு கேட்குறாங்க. செல்லாது. இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் சிஎம் மேடம், மணிமேகலை மேடம், எல்லோரும் உங்களை சிஎம்மாக நினச்சிக்கங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், நிதி வேணும், சரியா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த சிஎம்மாக அப்போ இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மது விலக்கை அமல்படுத்துவீங்களா? வாபஸ் வாங்குவோம். மது விலக்குனா விற்காமல் செய்கிறது, வாபஸ் வாங்குவோம். அதேமாரி வாபஸ் வாங்கினார். அது நீங்கள் சொன்னது தான் அவர் செஞ்சார். அப்புறம் பார்க்குறாரு சூழ்நிலை சரியில்லை, மீண்டும் என்ன பண்ணுறாரு, 1972 கொண்டு வர்றாரு மது விலக்கு வாபஸ் வாங்கிட்டு. மீண்டும் 74 என்ன பண்ணிடுறாரு, மது விலக்கை அமல்படுத்திடுறாரு. 76 தான் எலெக்ஷனு, அதுக்கு முன்னாடியே மது விலக்கு மீண்டும் கொண்டு வந்துட்டார், சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நிதி கொடுத்தாங்களா என்ன ஏதுன்னு தெரில. அதிலிருந்து மது விலக்கு அமலில் தான் இருக்குது. மீண்டும் எப்போ மது விலக்கை வாபஸ் வாங்குறாங்க? எந்த வருஷம்? 1981. யாரோட காலம்? எம்ஜிஆரோட காலம். அது அவரை தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஏகப்பட்ட கள்ளச்சாரம் இப்போ நடந்தில்லை, கள்ளக்குறிச்சி அதெல்லாம். இது மாதிரி ஏகப்பட்டது, மாதத்துக்கு கள்ளச்சாரம் குடிச்சிட்டு சாகுறோம் ஏகப்பட்ட பேர் இருப்பானோ. மாதம் கேஸ் வருமாம்மா. அப்போ வேறு வழி இல்லாமல் திறக்கிறாங்க. ஓகே ரைட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லிகிட்டு இருப்பானுங்க? கடைசியாக திறந்தது எவ்வளோ பொய்யா சொல்லிகிட்டு இருந்திருக்கானுங்க பாருங்கள். ஆமாம், அவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு இன்றைக்கி வரையும் சொல்லி போய் வரலாறு எடுத்து பாருங்கள். இது மாதிரி தான் ஏகப்பட்ட பொய். என்னடாண்ணா இவங்க தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறான்ல, இன்றைக்கி போய் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் தமிழ்நாடு டாப்பில் இருக்கும். 67 75 வச்ச விஷயந்தான் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவிலே வித்தியாசமான அமர்த்தியா சென்னே சொல்கிறாரு, பொருளாதார ரீதியில் டாப்பில் ஓகே குஜராத், மும்பை, தமிழ்நாடு, கேரளா ஓகேம்பாரு. எந்த அறிக்கை? ஜெகத் ரட்சகனா? எங்கள் பொருளாதார வல்லுநர்ன்ற ஜெகத் ரட்சகன் போய் பொருளாதார வல்லுநரா? ஜெயரஞ்சனன் சொல்கிறீங்களா? அமர்த்தியா சென்னு சொல்லியிருக்காரு, சரியா? அமர்த்தியா சென். அப்புறம் ஏன் அவ்வளோ தூரம் போங்க, உங்கள் நிதி ஆயோக் இருக்குல்ல, யார் வச்சுருக்கா? யூனியன் கவர்மெண்ட்டு தானே. அதில் போய் எப்போ எடுத்து பாருங்கள், எல்லாத்துலேயும் டாப்பில் தமிழ்நாடு தான் இருக்கும். யார் உருவாக்குனது? நிதி ஆயோக் அவராங்க உருவாக்குனார். அவன் யூனியன் கவர்மெண்ட் வச்சுருக்கான், அவனே சொல்கிறான். சரி, இந்த பாடத்தை முடிச்சிடலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது. உண்மை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் பொய்யெல்லாம் உண்மையாக உங்கள்கிட்ட புகட்டி வச்சுருக்குறாங்க. நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு வரேன். சரி ரைட். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரி அறிமுகப்படுத்தினார். இவர் தான் முதல்ல சேல்ஸ் டேக்ஸ் கொண்டு வரார்.
தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை இந்த பழைய கதை எல்லோரும் ராஜினாமா செய்கிறாங்க. எந்த வருஷம் ராஜினாமா செய்கிறாங்க? 1939 இரண்டாம் உலகப் போருக்கு அமைச்சரவை கேட்காம பண்ணதுனால. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இங்கிலீஷுக்காரன் கொண்டு வந்து இந்தியாவில் எவனுக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது. அந்த மொழியை கொண்டு வந்து நீ ஹிந்தியில் தான் படிக்கணுன்றான் எல்லாத்தையும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தலைவர்கள், மக்கள்லாம் இல்லை, தலைவர் சொல்கிறத இவன் கேட்பான். தாய்மொழியில் படித்தா தான் அறிவாளியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு எதிர்ப்பாக போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. போராட்டம் நடக்குது. திரும்ப காந்தி, ராஜாஜி தான் கொண்டு வருவார் இந்தியை. ஏன்னா நீங்களாம் முட்டாளாக்கணும்ல அவங்கள. அவன் தாய்மொழியில் சமஸ்கிருத்தையாவது கொண்டு வந்தானா? அதையும் கிடையாது. ஆமாம், அதையும் கொண்டுட்டு வரல. அப்புறம் நீ புரிஞ்சுட்டா நீ கேள்வி கேட்பல. அப்புறம் ஓம் சுப்புராமன் பரத சசிவரணும் அப்படி இப்படின்ட்டு அதில் உள்ளே போக என்ன ஆயிரும்? எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆமாம். பள்ளிகள் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கை. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட, ஏன்னா ஹிந்தியில் எல்லாமே நம்மளது அதில் இருக்காது. ஹிந்தி நூலை படித்தா என்ன இருக்கும்? அவன் எழுதி வச்சது தான் இருக்கும். அதில் புத்தகமே இல்லை. முதல்ல அவன் என்ன எழுதி வைக்கிறானோ, ரிஷி கொடுத்தது இது, நீங்களாம் என்ன பண்ணணும், பிராமணனுக்கு அடிமையாக இருக்கணும்னு எழுதி வச்சுருப்பான். அதான் உங்களோட பண்பாடாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணணும். அதான் மாதிரி இப்போ போய் எடுத்து பாருங்க. இன்னும் வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி மக்களோட இலக்கியம் இருக்காதுல்ல ஹிந்தியில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஏதாவது இருக்கா? இலக்கணம் இருக்கா? எதுவுமே இருக்காது. இப்போ போய் பாருங்கள். இன்னும் புது புத்தகத்தை எடுத்து பாருங்கள். அதெல்லாம் டேஞ்சரானது. அதெல்லாம் ஜெய் ஜெகநாத். எதை பற்றி? சனாதனத்தை பற்றி. சரி, அப்புறம் பாருங்கள். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க அங்கே பாருங்கள், ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுது. நம்மளும் உணர்ந்துட்டாங்க. கவனிவாங்க. இதே இப்போ மராத்திகள் ஃபீல் பண்ணுறான், என் மொழியை அழிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வங்காளிகள் ஃபீல் பண்ணுறான், அந்த மாதிரி அண்ணா கலைஞர் மாதிரி எங்களுக்கு தலைவர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறானுங்க அவனுங்கெல்லாம். பீகார்காரன் ஃபீல் பண்ணுறான், எங்கள் மொழி அழிச்சிட்டான் தாய்மொழி அப்படின்னு. ஏன்னா வெளியில் ஹிந்தி பேசுகிறானுங்க, உள்ளே வீட்டு அவன் தாய்மொழி பேசுவான். இத்தனை வருஷம் கழித்து இவங்க போராட்டம் நடத்தி அப்போயே நம்மளுக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க சிந்தனை அதான். ஆனால் நம்ம ஐயோ ஹிந்தி படிக்காமல் நான் வட இந்தியாவுக்கு போகும்போது இவனுக்கு இப்போ உள்ளவனுக்கு கூவிட்டு கிடக்கிறான் முட்டா பயிலுங்க. ஹிந்தி படித்தா என்ன பண்ணணும்? நீ அங்கே போய் சொமாசா தான் விற்கணும். அதுவும் தெரியாது நமக்கு. ஆமாம். இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அப்புறம் சொல்லுவான் இங்கிலீஷ். அதான் அண்ணாட்ட கேட்டாங்களாமா, இது மட்டும் முடிச்சிடுறேன். கேட்டாங்களாமா, ஐயா இந்த மாதிரி ஹிந்தி படிக்காதன்றீங்களே, சரி ஹிந்திக்கு பதிலாக வேறு எந்த மொழியை படிக்கிறது அவங்க கேட்டாராம். அதான் அண்ணா சொன்னாராம், ஏயா எனக்கு முன்னாடி தலைவாழையில் போட்டு அறுசுவை உணவோட எல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு ஓரத்தில் நரகல் இருக்குது. நரகல்னால் தெரியுதுல்ல, மலம். அந்த மலத்தை தூக்கி போடுறா. எதாம்மா? தலைவாழை இலையில் அறுசுவை உணவு எது? தமிழ் மொழி. நரகல் எது? ஹிந்தி இருக்குது. அதை தூக்கி போடுறா. அது வேஸ்ட்டு தானே. அது நம்ம இல்லை, வேறு ஆளுக்கு தான் உணவு. அது சிற்றினங்களுக்கு தான், அந்த மைக்ரோப்ஸுக்கு தான் உணவு. தூக்கி போடுறானாக்கா இந்த நரகலை எடுத்துகிட்டு வேறு எந்த நரகலை வைக்கிறேன்னு கேட்குற அப்படின்னாராமா. யார்? அண்ணா. அப்புறம் இங்கிலீஷ் மட்டும் எடுத்துக்கிட்டான், சரி எல்லோரும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே அவர் அண்ணா ஏற்றுக்கலை. ஆனால் அவர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நல்லா தெரிஞ்சுக்கங்க அண்ணா. சார் இப்போ இங்கிலீஷ் படித்ததுனால உலகம் ஃபுல்லாக பரவிட்டோம் அப்படிம்பீங்க. ஜப்பான்காரன் இங்கே உட்காந்து பேசுகிறீங்களா? ஜப்பான் நாட்டு பொருள் இப்போ 4 பொருள் இருக்குது. அமெரிக்கா, ஜப்பானு, சைனாக்காரன் பொருள் இருக்குது 4. எந்த பொருள் வாங்குவாங்க போயிட்டு? அவன் என்ன இங்கிலீஷ் படித்தானா? தாய்மொழியில் படித்ததுன்னா புது ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக தயாரித்து விற்கிறான். எல்லா உலக மக்கள்லாம் வாங்குகிறான். நம்ம தாய்மொழியில் மட்டும் படிச்சிருந்தோம்னா அதே மாதிரி நம்ம பொருள் நம்ம ஆளுங்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட இருக்க அறிவு எல்லாமே என்ன இப்படி இருக்கும்? புதுசாக தயாரிச்சிருப்போம். பெரிய ஜப்பானாக இருப்போம். நம்ம தமிழ்நாடு எப்படி ஜப்பானா, அது மாதிரி தமிழ்நாடு மேட் இன் ஜப்பான், மேட் இன் தமிழ்நாடு அப்படி ஆயிருப்போம்.
இப்போ என்ன இருக்கீங்க இங்கிலீஷ் படித்ததுனால? மேட் இன் இந்தியா ஆச்சா? இந்தியாவில் நீங்கள் என்னத்தை தயாரிக்கிறீங்க? போய் இங்கிலீஷ்காரன் கம்பெனியில் கூலி தொழிலாளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐடியில் வேலை செய்கிறாமா என்னது? கூலி தொழிலாளி தானே. முதலாளி ஆக வேண்டியவன் தொழிலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இங்கே தான் போய் வேலை செய்கிறீங்க. அந்த இங்கிலீஷையும் தூக்கி போட்டு நம்ம தமிழ்லேயே படிச்சிருந்தா இந்நேரம் பயங்கரமான நாடு நம்மளுக்கு தமிழ்நாடு. ஆமாம், நம்மளே உருவாக்கியிருக்கோம். அது மாதிரி நம்ம வேறு மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி பண்ணும். இங்கேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா நாட்டுக்காரனும் வாங்குற மாதிரி ஆகிருக்கும். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அது ஆங்கில ஸ்கூலாக ஓப்பன் பண்ணி விட்டார் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்காக ஒருத்தர் 80s புரட்சி. ஆமாம், அப்போ தான் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் பள்ளிக்கு பெருகுச்சு. 80sன்றேன், ராஜாஜெல்லாம் செத்து போய் பல வருஷம் ஆகுது. காமராஜர் 80s இறந்தார். எடுத்து பாருங்கள் உங்கள் தலைவர். இதற்கு எதிராக ஈவி ராமசாமி மிகப்பெரிய பரப்புரை மேற்கொண்டார். புரட்சின்ட்டேன். அவர் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒன்றை சேலத்தில் நடத்தினார். யார்? பெரியார். இதான் உண்மையான வரலாறு. தயவு செஞ்சு போய் பாருங்கள். உங்கள் சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் மாட்டி விட்டுருக்க கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு உண்மையான அறிவியலுக்கு போங்க. சரியா? ஆமாம். அடுத்தது, உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. எங்கள் அப்பாலாம் பயங்கரமான தீவிர எம்ஜிஆர் ரசிகர். எங்கள் பாட்டி அதே மாதிரி தான். அதுதான் நானும் அப்படி தான். அறிவு வளர வரல அப்படியே குறைஞ்சிடுச்சு. உண்மையான அறிவு வேணும். அடுத்தவன் சொன்னால் அப்படியே ஏற்றக்கூடாது. உண்மையாக பொய்யா, அதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டுன்னு அப்பொருள். சரியா? அடுத்தது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பு மிகவும் ஒரு கீழே இருக்காங்களா அடித்தட்டில் அவங்க முஸ்லீம் லீக்கும் ஆதரவளித்தன. தாளமுத்து நடராஜன் 2 பேர் வேறு என்னும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணமடைந்தனர். இவங்களாம் ஒடுக்கப்பட்டோர். இவங்களாம் ரொம்ப கீழேருந்து வந்தவங்க. திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. திருச்சியிலேருந்து சென்னை பாருங்க எவ்வளோ தூரம். திருச்சியிலேருந்து சென்னைன்னா எவ்வளோ? ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 400 கிலோமீட்டர் 400 இருக்குமா? சரி. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் அரசு பதவி விலகியதை தொடர்ந்து 1939 நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். ஆளுநர் நீக்கிட்டார். இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் நடக்குது. காங்கிரஸ் வெளியில் போயிட்டாங்க. இந்தியை எப்போ கொண்டு வரானுங்க? ராஜாஜி இருக்கும்பொழுது கொண்டு வந்தாரானுங்க. நீக்கிட்டார். நல்ல வேலை காப்பாற்றப்பட்டிருக்கோம். அவனுங்களாம் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க வட இந்தியாவில். இங்கே ஒரு சில சும்மா டுபாக்கூருங்க இருந்துட்டு ஐயோ இந்தி படிக்காதனால நான் வீணாக போயிட்டேன்ட்டானுங்க. ஆமாம், வெள்ளையனே வெளியேறிட்டோம். 1940 சார். அப்புறம் நம்ம எல்லாம் எப்படி சார் பேசுகிறது அப்படின்னாக்கா, அவனுங்களுக்கு தாய்மொழி வேறு, நமக்கும் தாய்மொழி வேறு. அவன் தாய்மொழியில் என்ன பண்ண அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை எல்லாத்துக்குமே ஆங்கில வழியில் கல்வி இருக்கக்கூடாது. ஆங்கில வழியில் என்ன பண்ணணும்? கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும். கல்வினா என்ன அர்த்தம்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்மளை சுற்றில. தேவைப்பட்டால் வெளிநாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு வெளிநாட்டுக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் படிக்கலாம் 2 hours ஒரு மொழி இங்கிலீஷை மட்டும் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் அடிப்படை கல்வி எதில் படிக்கக்கூடாது? வேறு மொழியில் படிக்கவே கூடாது. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. வட இந்தியன் தமிழ்நாட்டில் படிக்கிறான், அடிப்படை கல்வியை அவனை தமிழில் புகுத்தக்கூடாது. அவன் மொழியிலே படிக்க வைக்கணும். அப்போ தான் அறிவாளியே வருவான். இல்லைனா அதனால தான் நம்ம நாடு இப்படி இவ்வளோ இளைஞர், உலகத்துலேயே அதிக இளைஞர்கள், உலகத்தில் உள்ள இளைஞரெல்லாம் சேர்த்துனாலும் அவன் 50னா நம்ம 50% இருக்கோம் இந்தியாவில். அப்போ எங்கே போயிருக்கோம்? எல்லாத்தையும் ஜாதி, மதம், இந்த மொழி இதை வச்சு எல்லாத்தையும் அமைக்கி நாசம் பண்ணுறானுங்க. கல்வி அறிவு பறிக்கிறது இதெல்லாம். ரத்தம் கொதிக்குது. இந்த கையெல்லாம் சகப்பாயிடுச்சு பாருங்க. அடுத்தது சரி, 1942 ஆகஸ்ட் என்ன போராட்டம்? ஆமாம், வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமணி என்னும் முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர். சொன்னவனே அரெஸ்ட்டு. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்து கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயில் இருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜர் கவனித்தார். அவர் அங்கேயே பார்த்துடுறாரு. எல்லா ஊர்லேயும் அந்தந்த ஊருக்காரனை கைது பண்ணுறாங்க. ஏதோ மாநாடு போயிட்டு வந்திருப்பாங்க கூட்டத்துக்கு. காவல்துறையினர்
கண்களில் படாமல் அரக்கோணத்திலே இறங்கிறார். ஏன்னா இவர் எங்கே போய் இறங்குறாரோ, சென்னையில் போய் இறங்கியிருப்பார், அங்கே கைது பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க. அவர் அரக்கோணத்திலே போங்கடா அப்படின்னு இறங்கிட்டானுங்க. இறங்கி எஸ்கே போயிட்டார். பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு மக்களை திரட்டும் பணியை மேற்கொண்டார். தீராத மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவும் பங்கு பெற்றனர். ஏன்னா தலைவர்லாம் உள்ளே பிடிச்சி போட்டாங்க. அப்போ மக்கள் தான் அங்கங்கே இறங்கி போராடுறாங்க. அதனால் தலைவர்கள் இல்லாத போராட்டம். இந்த காந்தி வெளியிட்டார்லேயே அந்த வேண்டுகோள், செய்யலது செத்துமே, அது பேர் வர்தா வேண்டுகோள் அப்படிம்பாங்க. வர்தா, அது ஏன்னு தெரில, வர்தா இடத்துலேருந்து இப்போ வெளியிட்டாரா நம்ம கர்ம வீர காமராஜரா. பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில். பக்கிங்காம் சென்னையில். இவ்வியக்கத்தின் சமூகத்தின் அனைத்து பேரும் பங்கேற்றனர். பக்கிங்காம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், இதெல்லாம் தொழிற்சாலை துறைமுகம், அதெல்லாம் சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார ட்ராம் போக்குவரத்து. ட்ராம் போக்குவரத்து இருந்தது நம்ம சென்னையில், தெரியுமா? ட்ராம்னா தெரியும்ல, இன்னும் மதராசப்பட்டினத்தில் வரும். அது அது அந்த செட்டப்பு. இன்னும் ட்ராம் வந்து இங்கே இருக்குது, கொல்கத்தாவில் இருக்குது. பாருங்கள், அந்த ஒரு படத்தில் கூட ஒரிஜினல் ட்ராம், ஜேஜே படத்துலையா? ஆமாம், அதில் வரும் பாருங்கள், ஜேஜே. இடங்களில் பெருமளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றன. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. ஒடுக்கலாம் படலை, போராட்டம் அது பாட்டில் ஒரு பக்கம் நடந்துச்சு. ராயல் இந்திய, அது தெரியும், ராயல் இந்திய கடற்படை புயற்சி. இங்கிலாந்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய கடற்படையிலிருந்து இந்திய மாலுமிகள் புரட்சியில் ஈடுபட்டது. அது என்ன பண்ணுவார், காந்தி திரும்பி அனுப்பிடுவார் 1945. அப்புறம் தொழிலாளர் கட்சி இந்திய விடுதலைக்கு வழிகோடின. எங்கள் இடத்துலையும் காந்தி தான் காரணம்னு சொல்லலை பாருங்கள், அப்படியே கொண்டு வந்துட்டானுங்க. காரணம் இல்லை, காந்தி இந்தியாவெல்லாம் ஒரே நாடாக மாற்றி ஒரு அடிமைகளாக மாற்றுறதுக்கான வேலையை செஞ்சவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவனுங்களுக்கு எதிராக போராடினார். அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க இவனுங்க. ஏன் சனாதனத்தை ஒழிக்கணுன்னார். அதனால் அவர் ஃபஸ்ட்டில் அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ வரைக்கும் காந்தி இணைச்சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாறுறாரு. அந்த என்னது பெரியார் சொன்னது, அப்புறம் அம்பேத்கர் கூட பேச்சுவார்த்தை நடத்தினது, அப்போ தான் ஹரிஜனம்ன்ற வார்த்தையில் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஹரிஜனத்துக்காக நான் பத்திரிகையெல்லாம் நடத்துகிறேன், எல்லோரும் சமம். உண்ணாவிரதமே ஒன்று நடத்துவார். என்ன உண்ணாவிரதம்? இந்த தீட்டு விளைவிச்சிட்டானுங்க இவனுங்க, மக்களெல்லாம் அடிமைப்படுத்தி இழிவுபடுத்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. அதனால் என்ன பண்ணுறான், அந்த தீட்டு போகிறதுக்காக ஒரு 21 நாள் உண்ணாவிரதம் இருப்பார் ஜெயிலே. அதெல்லாம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் சொல்லவே இல்லை எங்கேயுமே காந்தி. அம்பேத்கர் பேசிட்டு வருவார்ல 1932. என்ன ஒப்பந்தம் அது? பூனா ஒப்பந்தம். அதுக்கப்புறம் தான் அந்த ஹரிஜன இயக்கம் அதெல்லாம் தோன்றுவார். அதிலிருந்து 37, 39 போராட்டம் வரைக்கும் அவரோட வேலை என்னது, ஹரிஜனங்களை மேலே கொண்டு வரதுக்கான, எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுக்கான அந்த இயக்கத்தை நடத்துவார். ரைட். நாடு இந்தியா, பாகிஸ்தான். ஊருக்கு கிளம்புறீங்களா? ரைட், ஓகே. ஏன்னா 2ஆக பிரிக்கப்பட்டது தான். இன்னும் வரலாறு திரிக்கிறானுங்க. இப்போ வரலாறை வேறு மாதிரி மாற்றுறானுங்க. இப்போது இது நீட்டு இப்போ அப்போதைக்கு அவசரமாக 6 மாதத்தில் பண்ணது. அடுத்து வரதில் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் இருக்காது. அடுத்து இந்த குரூப் வந்தானுங்க, முடிஞ்சு போச்சுங்க, அடிமை குரூப்ஸ். அதானுங்கன்னா இந்த நீட்டுன்ற டைமில் இந்த புக்கை எப்போ கொண்டு வந்தாங்க? அப்போ இங்கே யார் ஆச்சு? அவன் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான்? புரிஞ்சதா? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது, இவனுக்கு தான் எழுதி கொடுத்தது. உங்கள் ஊருக்காரர் நல்லவர், அப்புறம் வந்து மாற்ற வேண்டியது தானே. சம்மந்தமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அவர் காலத்தில் இந்த புக்கு வந்துச்சு, உங்கள் ஊருக்கார் காலத்தில். சரி, ரைட், அதை விடுங்க. யாராக இருந்தானே ரைட். அவ்வளோதான். மேலாதிக்கம், என்னது, ஹெச்மோனியா. யாருமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் என்னம்மா சொல்லுவாங்க இப்படி? ஹெச்மோனி. ரைட். விரும்பத்தகாத, வெறுக்கப்படுகின்ற, அப்னாக்சியஸ். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. கருத்து ஒருமைப்பாடு, முழு இசைவு, கன்சென்சஸ். இது இப்போ நம்ம நிறைய இடத்துல பயன்படுது. ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேறுதுன்னா கன்சென்ஸ். பாசாங்கு, போலிமை, ஹைப்போக்ரஸி.
ஹைப்போக்ரைசி, ஆட்சிக்கு எதிரான செடிசியஸ், பொது ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி டெமான்ஸ்ட்ரேஷன், மறியல் பிக்கெட்டா, அதுக்கு பேர் பிக்கெட்டுக்கு, புறக்கணி பாய்காட்டு வைக்க, புரூட்டெல்லாம் கொடூரமானன்னு அர்த்தம், பேட்ரியாட்டிக் நாட்டுப்பற்று, அடக்குமுறை ரெப்ரஷன். ஆனால் நாட்டுப்பற்றுன்னு எவன் ஒருத்தவங்கள்ட்ட வந்து தூண்டி விட்றானோ அவன் அவங்கள ஏமாத்துறான்னு அர்த்தம், எழுதி வச்சுக்கோங்க. அவன் ஏமாற்றி மேலே உக்காந்துக்குவான். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? யார்? சென்னை மகாஜன சபை பி. ரங்கையா. வெரி குட். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கு நடைபெற்றது? ஃபஸ்ட்லாம் சென்னைன்னு தான் இருக்கும் 1000 விளக்கு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? சத்தியமூர்த்தி. சுயராஜ்ய கட்சிக்கு போயிடுவார் அவர். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசமா? இன்னொருத்தர் இருப்பார். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே? சேலம். முக்கியமான நிகழ்வுலாம் சேலத்தில் தான் நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி இவர் தான், முத்துசாமி. டி. முத்துசாமி. டேஸ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார்? பாரத மாதா. இவரால் தூண்டப்பட்டவர் யார்? இவரால் தூண்டப்பட்டு கொலையில் ஈடுபட்டவர் யார்? ஆஸ்துறையை போட்டது யாருங்க? வாஞ்சிநாதன். நான் தான் கேட்குறேன். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? சென்னைனா மெட்ராஸ் மாகாணத்தில் வாடியாவா? பிபி வாடியா. பார்த்து சொல்லுங்கள். கரெக்டா? சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் யார்? ராஜா. எந்த ஆண்டு? 1937. 20 எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க. 25 26 சுயராஜ்ய கட்சி அதிக இடம் படைத்தாலும் என்ன ஆகாது? ஆட்சி அமைக்க மாட்டாங்க. சுயேட்சைக்கு கொடுத்துருவாங்க. சுயேட்சை யார் வருவாங்க? சுப்புராயலா? சுப்புராயன். ரைட் ரைட். டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கினார்? யாகுப்பா. யாகுப் மஸ்தானா. பாருங்க. ஹசன். யாகுப் ஹசன். ஹசன் ஹா. 1932 ஜனவரி 26 டேஸ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றினார்? பாஷ்யா. ஆர்யா என்ற பாஷ்யா. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சரியா? 62 வரைக்கும் இருக்கும். தமிழில் வெளிவந்த தேசிய பருவதலான சுதேசமித்திரன் 1991 தொடங்கப்பட்டது. சரியா? தொடங்குறவர் யார்? ஜி. சுப்பிரமணி. குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. அப்படியா? தப்பு. லண்டன்லேயும் இங்கே ஒரே நேரத்தில் நடத்துங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா? வி.எஸ். சீனிவாசன் ஒரு தீவிரவாத தேசியவாதி ஆவார். சரியா? இல்லை. 1 2 அங்கே ஆப்ஷன் இல்லை, அதனால் விட்டுறலாம். தீவிர கிடையாது அவர். அதாவது என்னது? மிதவாத தேசியவாதி. ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. அவர் தலைமையில் தான் நடந்துச்சு தமிழ்நாட்டில். தப்பு. அவர் ராஜாஜி. முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகுப் ஹசனுடன்
ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். சரி. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர் கலந்து கொள்ளவில்லை. தப்பு. எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. தப்பு. செய்யப்படவில்லையா? செஞ்சாங்க. அது தப்பு தானே. அப்போ என்னது? ஒருத்துக. சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை ஆணையம். வெரி குட். ஈவேரா அவரை பற்றி வைக்கம் வீரன்னு அங்கே இல்லவே இல்லை. ஆமாம் தானே? அப்போ வச்சுட்டு கட் பண்ணிட்டானுங்கன்னு அர்த்தம். வைக்கம் போராட்டம் எங்கே நடந்துச்சு? கேரளாவில். அந்த வைக்கம்ன்ற ஊரில் அந்த கோயிலுக்கு முன்னாடி, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான போராட்டம் இல்லை, அந்த தெருவில் போகிறதுக்கான போராட்டம். ஆமாம், தெருவுக்குள்ளே போகிறதுக்கான போராட்டம். அது ஃபுல்லாக தான் எல்லா இடத்துலையும். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக அதே கதை தான். நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா இப்பயும் பார்க்கலாம் நீங்கள் கிராமத்து பக்கம். சரி, இதெல்லாம் போக்குனதில் முக்கியமான ஆளுங்க வரலாம். அடுத்தது எஸ்என் சோமையா ஜூலு ஏதோ அந்த ஒரு பேரை விட்டுட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நீல் சிலை. சரி, அந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு பேரை விட்டுட்டு வந்துட்டோம். என்னென்னா, நீலுங்கிறது அந்த ஏதோ ஒரு போராட்டத்தில் நிறையா ஒரே நிமிஷம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, போராட்டத்தில் எந்த போராட்டம்னு தெரியல, அது மட்டும் பார்த்துடலாம். ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். காலாட்படை என்ன? ஆர்ட்டிலரியா என்ன போட்டிருக்கு? இன்ஃபேண்ட்ரி. 1857 பேரெழுச்சியின் பொழுது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் 57 என்னது? வட இந்தியாவில் முதல் இந்திய சுதந்திர போர் கான்பூரில், உத்தரப்பிரதேசில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அப்போ கலவரம் நடந்துச்சுல்ல அது. இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். அங்கே வட இந்தியாவில் கான்பூரில் 57 கலவரம் நடக்குது. அங்கேருந்து ஆங்கில பெண்கள்லாம் கொண்டுறானுங்க, குழந்தைங்கள்லாம். அங்கே உள்ள கலவரக்காரர்கள் கொன்னதுக்கப்புறம் அடக்க போகிறாரு இல்லையா? அப்போ நீல் அடக்க போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இந்தியர்களை ரொம்ப கொடுமையாக தாக்கி கொள்கிறார் இந்தியர்களை. அவருக்கான சிலையை எங்கே வைக்கிறானுங்க? 1937 சென்னையில் வந்து வைக்கிறானுங்க. சரியா? சென்னை மவுண்ட் ரோட்டில். மவுண்ட் ரோட்னா எது? இப்போ அண்ணா சாலை. இப்போ அண்ணா சாலை அங்கே வைக்கிறானுங்க. மன்ரோட சிலை இருக்குன்னு நினைக்கிறாங்க. குதிரையில் அதை அவரை விட்டானுங்க, தாமஸ் மன்ரோவை. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்? இந்தியர்கள் நிறைய பேரை கொடூரமாக நடத்தினதுனால காங்கிரஸ் இவர் சிலையை இருக்கக்கூடாது, அகற்றுங்கன்னு சொல்லி போராடுறாங்க. அப்புறம் அகற்றப்பட்டு இப்போ எங்கே இருக்காமா? சென்னை அருங்காட்சியகத்தில், எக்மோர்னு நினைக்கிறேன், அருங்காட்சியகம் அங்கே இருக்குது. அதுக்கு எதிராக போராடினது தான் இது. இதை இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதி தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதில் 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டது. சரி, போராட்டினவங்க பேர் இல்லையே? போராடினவங்க பேர் இருக்கா? இல்லை தானே? இல்லை. அப்போ அது தப்பு. அப்போ அவர் பேர் இல்லை. சரி, இருக்கட்டும். வேதாரண்யம், தாளமுத்து, இந்திய எதிர்ப்பு போராட்டம். வேதாரண்யம் 4. அப்போ இவர் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்போ எஸ்என் சோமையா ஜூலு அவர் தான் நீல் சிலை அகற்றுதல் போராட்டத்தில் தலைமையேற்றிருப்பார்னு நினைக்கிறேன். தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். இதோட போதும். நாளைக்கு பார்க்கலாம்.